பழமையானதான இந்த சம்ஸ்கிருதியை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக குழந்தைகளை கொண்டு வந்த இங்கே சேர்க்க உங்களுக்கு முதல்ல நல்லாண்டு. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னா, அடுத்த ஜென்ரேஷனுக்கு இன்னைக்கு சம்பிரதாயத்தையோ சாஸ்திரியமாக இருக்கக்கூடிய விஷயங்களோ கொண்டு போகிறதுக்காக இன்னைக்கு யாரும் பிரயத்தனப்படுறதா தெரியுது. இருந்தால் கூட சன்னதிக்கு குழந்தை அழைச்சிட்டு போகணும்னா என் குழந்தை சன்னதினா வரமாட்டாங்க கௌரவமாக சொல்லிக்கக்கூடிய காலம். குழந்தைய சன்னதிக்கு அழைச்சிட்டு போனால் சந்தோஷமா இருக்கணும், குழந்தை சந்தோஷமா இருக்கணும். குழந்தைகள் நல்லபடியாக சன்னதிக்கு போய் பெருமானுடைய கிருபையினால நல்ல வர்த்ததாம் அபிவர்த்ததாம்னு வளர்ந்து வரும்போது அந்த குலமானது அந்த குடும்பமானது தலைத்தோங்கும் அப்படிங்கிறது தான் காலங்காலமும் பார்த்துட்டோம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்நாள் இங்கே எப்படி இருக்குன்னா, பக்கத்தாத்துல வாங்கி பண்ணுறா சன்னதிக்கு போகிறதில்லை, ஏன் குழந்தையும் சன்னதிக்கு போகாது, இல்லை சன்னதிக்கு வர்றதில்லை. இந்த மாதிரியே கௌரவமாக சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இந்த குழந்தைகள் எல்லாம் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயமான விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துட்டு, அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சேர்க்கிறது ஒரு பக்கத்தில் சேர்க்கலாம், குழந்தைகள்லாம் வந்துடலாம். ஒரு நல்ல ஆச்சாரியன் இல்லைன்னா ரொம்ப சிரமம். நல்ல ஆச்சாரியன் இல்லைன்னா ரொம்ப 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 சிரமம். ஆச்சாரியன் தான் இரண்டாவது ஒரு பிறப்பையே கொடுக்குறான். ரொம்ப அற்புதமா கண்ணன் கீதையில் சொல்லியிருப்பார், எவ்வளவோ பொய்யும் இருவிசுக்கும் நின்ன கத்தனையின் செவியின் வெளிப்புகுந்து என்னுள்ளாய் என்பதிலே நீ பெரிய நான் பெரிய என்பதை யாரே பார்த்து பாசனத்தில் சொல்லிவிடுவார். நம்மால் ரெண்டு பூமி, கீழுலகம் மேலுலகம், இதெல்லாம் பெருமானுடைய மயிர்காலினுடைய நுனியிலே இருக்கும். அண்டகடாகங்கள் ஒரு கோழி முட்டை மாதிரி இருக்கும் ஒவ்வொரு அண்டகடாகம்னு சொல்லுவார். அது ஏராளம், எத்தனையோ கோடி அண்டகடாகங்கள் அந்த பூர்வத்தில் இருக்கும்போது கூட அதுல ஒரே ஒரு அண்டகடாகத்துல நீ, ஒரு அண்டகடாகத்துல இது நான் அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுக்கு கீதையை கண்ணன் ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கார். அந்த இடத்துல கீதோபதேசம் பண்றார் அர்ஜுனனுக்கு கண்ணன், கீதோபதேசம் பண்றார். அந்த கீதோபதேசத்தில் சொல்றார், நான் மீனோட ஆமைகள் கரிகுரலாய் முன்னுவிராமனாய் தானாய் பின்னுவிராமனாய் தாமோதரனாய் கத்தியாயும் நின்றார் கண்ணன். அப்படி 10 அவதாரங்கள் எடுத்திருந்தாலும் இன்னும் எண்ணிராத எத்தனையோ அவதாரங்கள் எல்லாம் எடுத்திருந்த போதிலும் கூட மிக உயர்ந்த அவதாரமாக நான் எதை சொல்லுகிறேன் தெரியுமா அர்ஜுனா? கண்ணன் சொல்றாரு, ஒரு ஆச்சாரியனாக இருந்து உனக்கு உபதேசிக்கிறேனே, இதைத்தான் மிக உயர்ந்த அவதாரமாக நான் கருதுகிறேன். அதான் கீதாச்சாரியன் பேர். கண்ணனுக்கு என்ன பேர்? கீதாச்சாரியன். கீதையை உபதேசித்தபடியார் அவன் ஆச்சாரியன். கண்ணனுக்கு ஒரு பொறாம குணமே உண்டு. கண்ணன் ஆஸ்ருத பக்ஷபாதிக்கு சாஸ்திரங்கள் அவன் கொண்டாடும். என்னதுன்னா, பக்ஷபாதினா பாரபட்ச பார்க்கறேன்னு அர்த்தம். எங்கேயோ 2.25 நாள் முழுக்க கண்ணனுடைய திருமார்பு திருமேனி முழுவதும் அம்புகளாமல் துடைத்தார் பீஷ்மர். கண்ணன் சட்டையை படிக்கிறது. இன்னைக்கும் திருவள்ளிக்கேணி சன்னிதியில் பார்த்தோம்னா தெரியும், உடம்பு முழுக்க அம்பு குத்திய தடுப்புகளாலே நிறைந்திருப்பார் பார்த்தசாரதி பெருமாள். என்ன பண்ணிருப்பார்? 2 நாள் முழுக்க என்ன பண்றார் பீஷ்மர்? இவர்தான் ஆயுதம் ஏந்திரத்துலன்னு சொல்லிட்டாரோ இல்லையோ, அதனால என்ன பண்ணார்? முதல் வேலை பானத்தை அடைய கிடைச்சார். 2 நாள் ஆச்சு, ஒண்ணு சட்டையே பண்ணல. அப்பதான் பீஷ்மர் ஆலோசனை பண்ணாராம், எப்ப கண்ணனுக்கு கோபம் வரும் ஆயுதம் ஏற்றுவான்னு ஆலோசனை பண்ணார். எப்ப கண்ணனுக்கு கோபம் வரும்? ஆசுதர்கள் அவனுடைய அடியார்களை தொடும்போது அவனுக்கு கோபம் வரும். அப்ப ஆசுத பக்ஷபாதி ஆசுதர்களுக்காக, தன்னுடைய அடியார்களுக்காக தனக்கு கோபம், ஆயுதமே எந்த வேண்டிய அவசியம் இல்லை. அவன் சங்கல்பம் மனசுல நினைச்சா போதும், தானே வந்தவர்ந்து சக்கரம் தாட்டு பாசம். எங்கேயோ இருந்து சும்மா மனசுல நினைச்சா போதுமா, உடனே சக்கரம் சிறை முடியுமா? மீனவர் பெய்கை நான்மலர் பெய்தான் வேட்கையினோடு சென்றிடந்து காணவர் வேடம் கையெடுத்தனர கராதன் காலனை கதுவ ஆணையின் துயரம் தீரம் உள்ளூர்ந்து சென்னின் நாடு தொட்டானே தேனவர் சோலை மாடமாவையிலே திருவல்லிக்கேணி கட்டேனேன்னு பாசுரம். இந்த பாசுரத்துல ரொம்ப அற்புதமா சொல்வார். மீன் எங்கேயோ மீன் காணவர் வேடம் கையெடுத்தனரா, எங்கேயோ யானை போச்சு, ரொம்ப சிரமப்பட்டு தீர்த்தம் எடுத்துட்டு அந்த தீர்த்த கரையில் இருக்கிற வரதராஜனுக்கு நித்தியமா ஒரு தாமர புஷ்பத்தை சமர்ப்பிச்சுட்டு இருந்தது. ஏதோ ஒரு நாள் ஏமாந்து போய் உள்ள தீர்த்த தாமரையை பெய்யறதுக்காக உள்ள கால வச்சுட்டு உடனே கராதன் காலினை கதுவன்னு ரொம்ப அற்புதமான பாச்சம். இன்னைக்கு திருவள்ளிக்கேணி பெருமானுக்காக சுவாமி திருமங்கையாழ்வார் சமர்ப்பித்த பாசுரத்துக்கு கராதன் காலினை கதுவன்னு. கரானா முதலை. அந்த யானையுடைய காலை பிடிச்ச உடனே என்ன பண்ணார்? யானை ஒண்ணும் பண்ணல, கையில் இருக்கிற தாமர புஷ்பத்தை எடுத்து ஆதி மூலமே சுடுறது. நமக்கு நல்லா தெரியும், நிறைய பாட்டுலாம் நம்ம கேட்டிருப்போம். என்னதுன்னா, ஆதி மூலம் என்று யானை யாரை வந்து அழைத்தது அப்படின்னு பாட்டுலாம் நாமசிங்கி இருக்கிற வஜனைகள்லாம் சொல்லுவாங்க.
அப்போ ரொம்ப யானை வந்து ஆதி மூலமே கூப்பிடுது. அப்போ யானையினுடைய மனத்திலே என்ன இருக்குதான், என்ன முதல்ல காலை வந்து பிடிச்சிட்டு அதனால நீ வந்து காப்பாத்துக்கிறதா யானை கூப்பிடலையாம். யானை எதுக்காக கூப்பிடுது, தன் கையிலே இருக்கக்கூடிய தாமரை புஷ்பத்தை உன் திருவடிகளிலே சமர்ப்பிக்க முடியல, ஒருவேளை இந்த புஷ்பத்தை சமர்ப்பிக்காமையே போயிடுவனும், அந்த சமர்ப்பிச்சுட்டு தான் நான் போகணும், நீ வந்து இந்த புஷ்பத்தை வாங்கிக்கோங்கிறதுக்காக கொடுத்தான். பெருமாள் என்ன பண்ணாரா, ஆணையன் துயரம் தீர புல்லூர்ந்து, புல்லுனா பறவைனா, பறவைனா யாரு, பறவைகளுக்கெல்லாம் அதிகாரியாக இருக்கக்கூடியவன், அதிபனாக இருக்கக்கூடியவன், தலைவனாக இருக்கக்கூடியவன் பக்ஷிராஜன், அதான் கருடன். அவன் என்ன பண்ணான், ஆணையின் துயரம் தீர புல்லூர்ந்து அந்த பக்ஷிராஜனுக்கு மேல ஏறி புறப்பட்டு வந்தார். ரொம்ப ஆலோசனை பண்ணல, இது நிறைய வியாக்கியானங்கள் சொல்லுவாங்க, நிறைய விளக்க உரைகள் எல்லாம் பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் மகா காரணிகள் எல்லாம் எழுதி வச்சிருக்கா. அதுல சொல்லும் போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆணையின் துயரம் தீர புல்லூர்ந்துன்னு சொல்லும் போது இந்த புல் எப்ப வந்துதான், அந்த புல்லு பறவையானது முதல்ல கருடன், வெளியெல்லாம் கருடு சேவை பண்ணுவோம், கருடு சேவை பண்றதுனால பெருமாள் அலங்காரம் பண்றதை விட கருடனை ரொம்ப அலங்காரம் பண்ணியிருப்பான். ரொம்ப ஆனந்தமா இருக்கும் கருட சேவையில, எல்லா இடத்துலயும் கருட சேவை பிரசித்தி, ஸ்ரீரங்கத்தில் கருட சேவை பிரசித்தி, திருமலையில கருட சேவை பிரசித்தி, எல்லா கருட சேவையும் பிரசித்தி. கருடனை அவ்வளவு ஆனந்தமா அலங்காரம் பண்ணியிருப்பான். இப்ப கருடன் பெருமாள் புறப்படுறாரு, இந்த யானையை ரட்சிப்பதற்காக காப்பாத்துறதுக்காக புறப்படுறார். புறப்படும் போது என்ன பண்ணான், கருடன் அலங்காரம் பண்ணிக்கணுமோ இல்லையோ, அப்ப டைம் ஆயிடுதான். பார்த்தார் பெருமாள், இத்தனை காலம் நீ அலங்காரம் பண்ணிட்டு வந்தா அங்க ரட்சிக்க முடியாது, அவன் ஆதி மூலமே கூப்பிட்டு சனநாடிகைக்கு மேல ஆயிடுத்து, இனிமேல் இருக்க போவதில்லை, நாம் புறப்படுகிறோம் புறப்பட்டாரா. இப்ப விளையாட்டா சொல்லுவாங்க என்னன்னா, பெருமாள் புறப்பட்டார், கருடன் அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிட்டார். பெருமாள் புறப்பட்டார், பெருமாளுக்கு டைம் ஆயிடுது, காத்திருக்கவே இல்லை. எதனால, பக்தன் ஒருவன் கூப்பிட்டான். அவன் யானைன்னு பார்க்கல, அவன் ஆதி மூலமே கூப்பிட்ட உடனே அவர் புறப்பட்டு போனார். வரதராஜாவான்னு கூப்பிடல, பெருமாளேவான்னு கூப்பிடல, மூலத்திற்கு எவனொருவன் ஆதியாக இருக்கிறானோ, ஆதிக்கும் எவனொருவன் மூலமாக இருக்கிறானோ அவனை கூப்பிட்டு. அப்ப என்ன பண்ணார், புறப்பட்டார் பெருமாள், போனார். ஆணையின் துயரம் தீர உள்ளோர்ந்து சென்று நின்று ஆளுகட்டானைனர். ஆழ்வார் வாசத்தில் ரொம்ப அழகா சொன்னார், சென்று போயிட்டாருங்க, சீக்கிரமா போயிட்டாரோ, சீக்கிரம் போனார். சென்று நின்று ஆளுகட்டானை, ஏன் நிற்கணும், போன வேகத்துல சக்கரத்தை பயிலாமோ இல்லையோ. பெருமாளுக்கு என்ன ஆசையா, அந்த கஜேந்திரன் தன் மீது வைத்திருக்கக்கூடிய பிரியத்தையும் அவனுடைய பக்தியும் அனுபவிக்கணும்னு ஆசையா. அதனால போய் நின்று அவருடைய கண்களாலே குளிர கடாட்சித்தார். அந்த ஆணையினுடைய துயரம், அவனுடைய மனசில் இருக்கக்கூடிய துயரம் போற அளவுக்கு நின்று பொறுமையா அந்த யானையை கடாட்சித்து, யானையை இவன் கண்களாலே கடாட்சிக்கும் போது அந்த யானைக்கு கால கவி இருக்கிற முதலையினுடைய வலி கொடுத்து, ஏன்னா இவனுடைய கடாட்சம் எப்படி இருந்தது, ரொம்ப அற்புதமான கடாட்சமா இருந்தது. அப்ப அதுக்கு பின்னால ஆழிகட்டானை, ஆடினா சுதர்சனர், ஆழிகட்டானை தேவமந்தோரி மாடமாவை திருவல்லிக்கேணி கண்டேன்னு வாசனை. இது சொல்ல வந்தேன்னா, சுதர்சனர் தன்னுடைய சங்கல்ப சக்தியாக இருக்கக்கூடியது. சுதர்சனர் யார், பெருமானுடைய சங்கல்ப சக்தி. சங்கல்பம்னா என்ன, தன்னுடைய மனசிலே நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏதோ ஒரு விஷயத்தை நினைக்கணும், இந்த வருஷத்துக்குள்ள வீடு கட்டிடணும், சுவாமி ஒரு சங்கல்பம் வச்சுட்டு இருக்கேன், இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஒரு ஆத்து கட்டிட்டு ஒரு வீடு கட்டிடணும். எப்படி கட்டி முடிச்சிடும் சொல்லுவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு, நம்ம தான் எல்லாம் நியூ இயர்ல ஹாப்பி நியூ இயர் அனுப்பிச்சிடுவோம், என்ன ரெசல்யூஷன் கேட்போம். சொல்லுவார், அடையனுடைய அநேகமான நண்பர்களும் ஆப்தர்களும் சொல்லுவாங்க, போன வருஷம்லாம் கொஞ்சமா இந்த ஜங்க் ஃப்ரூட்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், இந்த வருஷம் பார்த்தேன் இல்லை டபுள் மடங்கு ஆக்கிக்கணும்னு நினைச்சேன். இதுதான் ரெசல்யூஷனா வச்சுட்டு இருக்கும். ஆனா ஒவ்வொருவரோட ரெசல்யூஷன் என்னவா இருக்குமா, ஒரு வகையான தீமையான பழக்கத்தை விட்டுடணும்னு இருக்கணும். ஒரு பழக்கம் நமக்கு தெரியும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம், சுவாமி சொன்னார், நேரத்தில் எழுந்திருக்கிறது இல்லை, சூரியோதயே சாஸ்திரமிதேசயானான்னு சாஸ்திரம் சொல்றது. சூரியோதயே, சூரியன் உதிக்கும் போதும், சாஸ்திரமிதே அஸ்தமிக்கும் போதும் சயனம் கூடாது. சாஸ்திரம் அழகா சொல்றது. அதை பண்ணா என்ன ஆகும்னா, விமுஞ்சதி எரிசக்கரபாணிகி, விமுஞ்சதி கச்சதி வருகிறான் போறான்னு சொல்லுவோம், விமுஞ்சதி ஓடிடுறான். எரிசக்கரபாணிகி பகவானானவன் அந்த இடத்தை வந்து அகன்றே விடுகிறான். நாம சொல்ற போது ஆசதி, பயந்து தூக்கிட்டோம், மறந்து தூக்கிட்டோம். பயந்து தூக்கிட்டோம்னா எதுக்கு பயந்து தூங்கணும், ஞாபகம் இருக்கா, எதுக்கு பயப்படணும், அது உங்களுக்கு பெரியவாடு. அதாவது ஐடியா இருக்கா, ஆத்துக்காரர் எடுப்பாங்க இல்லையா, அவர் காத்தால 7 தூக்கம். அப்ப இது வந்துடுதுன்னா காத்தால நம்மளால அனுஷ்டானத்திலே ஈடுபடக்கூடிய இல்லை.
நாம முதல்ல ஒரு ஒரு லௌகிகமா ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல அதுல வீட்டுல ஒரு சமையல் அறை அப்படிங்கிறது எப்படி ஒரு ஆணுக்கு பூஜை அறை எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு சமையல் அறை. அந்த சமையல் அறைக்கு போறதுக்கு முன்னால பெண்களானவர்கள் பகு உத்தமமாக ஸ்நானம் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம போகவே செய்வோம். ஒரு விஷயம் சொல்றேன், இவங்கெல்லாம் நாளைக்கு வேத அத்தியனம் படிப்பாங்க, மந்திரபூர்வமாக நிறைய படிச்சுப்பாங்க. இவங்கெல்லாம் நாளைக்கு புண்ணியாவாசனம் பண்ணுறதுக்காக போவாங்க. ஒரு இடத்துல புண்ணியாவாசனம் பண்ணுறது உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் தெரியும். புண்ணியாவாசனம் பண்ணுறதுனா ஒரு கலசம் வச்சுப்பா, மாந்தலை தேங்காய்லாம் வைப்பா, தர்பையில் ஒரு கூச்சத்து போட்டுடுவாங்க. அப்புறம் மந்திரம் உபசாரங்கள்லாம் ஆன உடனே அந்த தர்பக்கட்டை வச்சு அதுக்கு மேலே மந்திர ஜபம் பண்ணுவோம். தர்பக்கட்டை மேலே வச்சுட்டு ஒரு மந்திரத்தை சுவாமி ஜபிப்பார். அந்த மந்திரத்தின் மூலியமாக தர்பக்கட்டில் அந்த மந்திரத்தினுடைய சக்திகள் டிரான்ஸ்ஃபர் ஆகி அந்த கலசத்துக்குள்ள தீர்த்துட்டு போகும். இதைத்தான் நீங்க தினமும் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? இதை நீங்க தினமும் பண்றீங்க. என்ன பண்றீங்க? எப்ப பண்றீங்க? அரிசியை கடைஞ்சு குக்கர்ல வச்சதுக்கு அப்புறமா நிறைய வசவு பாடினா அந்த வசவு முழுவதும் குக்கர்ல இருக்க சாத்தி போட்டு நிறைய சந்தோஷமா ராமகிருஷ்ணாதிகள் நாமத்தை சொன்னா அதெல்லாம் என்ன பண்ணும்? அதுவும் அந்த பிரசாதத்துக்குள்ள போகும். ஆக நித்தியமாக பெண்மணிகளாக இருக்கக்கூடியவர்கள் முதல்ல ஸ்நானம் பண்ணி அதுக்கப்புறமா போய் ஒரு சின்ன அகல்விளக்கு, ஒரு சின்னதா ஒரு அன்னபூர்ணியோ சித்திர ரூபமோ ஒரு பெருமாள் இடம் பண்ணிருக்க அந்த இடத்துல ஒரு தீபத்தை மறுத்து வச்சிருக்க. என்னுடைய உணவினாலே என்னுடைய சந்ததிகள் மாத்திரமல்ல, என் பரம்பரைக்கு எந்த விதமான துன்பமும் ஏற்படக்கூடாது. இரண்டாவது விஷயம், சந்ததிகளுக்கு துன்பம் எப்படி ஏற்படும்? இந்த கையில வச்சிருக்கிற தர்பக்கட்டுல ஒரு மந்திரத்தை சொல்லி சொல்லி பவர் கொடுக்குறமே அந்த உள்ள இருக்கிற தீர்த்தத்துக்கு, அந்த மாதிரி குக்கரை மூடி வச்சுட்டு வெளியே பேசக்கூடிய விஷயம் இருக்கே, அதை என்ன பண்ணணும்? அப்ப என்ன ஆயிடும்? குழந்தைகள் நீங்க சமைக்கக்கூடிய பிரசாதத்துல மந்திரபூர்வமாக இருக்கும்போது அடிப்படையாகவே அந்த குழந்தை என்னவாயிடும்? சாத்விகனா மாறிடும். உயர்ந்த எங்கெங்கயோ போய் ஏதோ பிரசாதம் சொல்றோம், அந்த பிரசாதம் தாயினுடைய கைகளாலே பகவானுக்கு ஆண்டாள் சொல்றா, ஐயமும் பிக்ஷையும் ஆந்தனையும் கை காட்டின. ஆண்டாள் திருப்பாவில சொன்ன ஐயமும் பிக்ஷை, நான் எனக்கு என்ன கிடைக்கிறதோ, நான் எங்கேயாவது போய் செல்வத்தை வாங்கிட்டு வரலாம், யாசித்து வாங்கிட்டு வரலாம், இல்ல யாராவது எனக்கு வழியில போறானே என்னை பார்த்தா பாவமா இருக்கேன்னு சொல்லி பிக்ஷை போட்டாலும் போடலாம், என்னவா வேணா இருக்கலாம், ஆந்தனையும் கை காட்டி அது எல்லாத்தையும் உனக்கு குழந்தை கையை காட்டுறேன்னா. அப்ப நாம் என்ன பண்ணணும்? சமைச்ச பிரசாதங்களை எடுத்துட்டு போய் சன்னதிக்கு முன்னால வச்சுட்டு ஒரு நிமிஷம் பகவான் பிரார்த்தனை. இத பண்ணினா இந்த பிள்ளைகள் இன்னும் தேய்ச்சி சொல்லப்படாது. இது ரொம்ப முக்கியம். ஏன் சமைக்கும் போது எச்சில் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. நாம இந்த கையில எடுத்து இந்த கையில உள்ள சாப்பிடுறோம். நம்ம டேஸ்ட் வேற பண்ணிக்கிறோமே. கையலம்புறமா டேஸ்ட் பார்க்கணும், கையலம்புறமா அதுக்கு பின்னால கையை தொட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன ஆகும்? எந்த பாத்திரங்களை எல்லாம் தொடரமோ அதெல்லாம் எச்சில் ஆச்சா. ஆயுர்வேத சாஸ்திரத்திலையும் சரி, தனாச்சாரிய சம்பிரதாயத்திலையும் சரி, வைதீகமான விஷயங்கள்லையும் சரி, ஒரு குழம்பு கரண்டி இருக்கு, கீழே பிரசாதம் இருக்கு, இந்த குழம்பு கரண்டியை பக்கத்துல கொண்டு வந்து இப்படி விட்டுட்டோம்னா இந்த குழம்பும் அதுல இருக்கிற சாதமும் இந்த கரண்டியில இருக்கிற குழம்பும் தொட்டுட்டே இருக்கிற மாதிரி ஒரு கனெக்ஷனோட குழம்பு ரசம் விட்டோம்னா அந்த கரண்டி எச்சில், அது பிடிச்சிட்டு இருக்கிற கை எச்சில். சாப்பிட்டு இருக்கோம், கீழே எச்சில், எதுக்காக கையெழுப்புறோம்? சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏன் கையெழுப்புறோம்? எச்சில் கையெழுப்புறோம் இல்லையா? அந்த எச்சிலாக இருக்கக்கூடிய வட்டிலே கொண்டு போய் நம்ம விடுறோமே, அது எப்படி மேல இருந்து ஊத்துனா தெரிக்காதா? சொல்லுவோமோ இல்லையோ? என்ன பழக்கம் அதுக்கு? அரை கரண்டி தான் குழம்பு சாதிங்க, 10 தடவை சாதிங்க பரவாயில்ல. ஆனா என்ன பண்ணோம்? ஒரே கரண்டி எடுத்து ரொம்ப பக்கத்துல கொண்டு போய் விட்டு அதுக்கு இருந்து சம்பந்தம் இருக்கிறாப்ப விடக்கூடாது. அந்த குழம்பு அந்த கரண்டிலே இருக்கிறது எல்லாருக்கும் சாதிக்க கூடாது. அப்ப என்ன ஆகும்? எச்சில் எல்லாருக்கும் பரவும். அப்ப அந்த விஷயங்கள் ரொம்ப ஆதாரமான விஷயங்கள் எல்லாம் என்ன ஆயிடும்? டம்ளர்ல ஜலம் கொடுத்து சாப்பிடுறதா எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொடுக்கலாம். ஒரு ரொம்ப தாகமா இருக்காரு, ஒரு பெரியவர் இருக்காரு, ஒரு டம்ளர் கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம். அவர் அண்ணாந்து சாப்பிட்டார், கீழே வச்சுக்கணும், அதுக்கப்புறம் தேர்த்து விடணும், அப்புறம் தான் எடுத்துக்கணும். கையிலே வச்சுட்டு இருக்காரு, போதும் போதுங்கிறார், சாப்பிட்டார், மீதம் கொஞ்சம் வச்சுட்டார். நம்ம என்ன பண்ணுவோம்? டம்ளரை சுத்தி பண்றோமா? அந்த எச்சில் தான் எல்லாத்துக்கும் வரும். நான் இதை சொன்னா தீண்டாமை ஒரு பெருமூச்சம். கொரோனா வந்துட்டுனா என்னமோ இதுதான் பெஸ்ட் கல்ச்சர்.
வரைக்கும் இவங்கெல்லாம் இந்த வைதிகத்தில் இருக்கிறவா, இந்த பிராமணர்கள் இவங்கெல்லாம் ஒன்றும் சரியில்லை, தீட்டாமை பண்றா, தள்ளி வைக்கிறா அப்படின்னு சொன்னோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சேகர் கொடுத்துட்டு இருக்கிறவாரெல்லாம் கொரோனா வந்த உடனே நமஸ்காரத்துக்கு போயிட்டான். கொரோனா வர்ற வரைக்கும் என்ன பண்ணா, சேகர் கொடுத்துட்டு இருந்தான், கட்டிலாம் முடிச்சுட்டான், என்னெல்லாம் பண்ணான். கொரோனா வந்த உடனே என்ன பண்ணிட்டான், நமஸ்காரத்துக்கு போயிட்டான். எப்ப நமஸ்காரம் சரியா இருக்கு, உடம்புக்கு ஏதாவது வந்துருமோன்னு பயம் வரும்போது சரியா இருக்கு. சாஸ்திரியம் என்னைக்கும் தப்பான விஷயத்தை சொல்றது இல்லை. சுவாமி சொன்னார், ஒரு நல்ல விஷயம் சொன்னார். சவித்திர மண்டலி மண்டலம்னு ஒன்று இருக்கு, அந்த மண்டலத்தை ஆராதிக்கணும். அதுதான் மத்தியவர்த்தின்னு பகவான் ஸ்ரீமன் நாராயணன் சொல்றாரு. அந்த இதெல்லாம் வேத மந்திரங்கள்னால சொல்ல முடியல. அந்த மந்திரங்களுக்குள்ளே பகவான் சூரிய நாராயணனாக எழுந்திருக்கிறார். அந்த சூரிய நாராயணன் என்னென்ன பகவானை உபாசித்தால் அவனுடைய மந்திரத்தை ஒரு உபாசனையாக பெற்றுக்கொண்டு, உபதேசமாக பெற்றுக்கொண்டு எந்தெந்த தேவதையை நம்ம வழிபட்டா என்னென்ன கிடைக்கும்னு சாஸ்திரம் நிறைய சொல்றது. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஆரோக்கியம். பாஸ்கரட்சேது ஆரோக்கியமா இருக்கு, நல்ல ஆரோக்கியம் வேணுமா, என்ன பண்ணணுமா, பாஸ்கரனை போய் ஆராதிக்கணும். பாஸ்கரன்னா யாரு, சூரிய பகவான். அப்ப ஆரோக்கியம் பாஸ்கரட்சேது. நிறைய பணம் வேணுமா, நிறைய அக்னியை உபாசிக்கணும். அக்னியானவன் என்ன பண்ணுவான், நிறைய தனத்தை கொடுப்பான். எப்படி தனத்தை கொடுப்பான், நிறைய கோமங்கள்லாம் பண்ணி அதுல நிறைய அக்னிக்கு 2 மனைவி, ஸ்வாகா ஒன்று, ஸ்வதா ஒன்று. ஸ்வாகான்னு இருக்கக்கூடிய மனைவி என்ன பண்ணுவா, தேவர்களுக்கு உண்டான ஆகுதிகளை கொண்டு போய் கொடுப்பான். ஸ்வதான் இருக்கக்கூடிய என்ன பண்ணுவா, பித்ருக்களுக்கு உண்டான ஆராதனையை கொண்டு போய் கொடுப்பான். ஸ்வாகா என்ன பண்ணுவா, இதை எடுத்து போய் நேரா அருணன், சூரியனுடைய தேரோட்டியான அருணன் கிட்ட கொடுப்பா. அருணன் சூரியன் கிட்ட சமர்ப்பிப்பான். சூரியன் எந்த தேவதைக்காக மந்திரம் சொல்லி கொடுக்குறோமோ அந்த தேவதை கொண்டு போய் சமர்ப்பிச்சுருவான். இதே ஸ்வதா இருக்காடு, அவ என்ன பண்ணுவா, நேரா கொண்டு போய் சோமன் கிட்ட சமர்ப்பிப்பான். சோமன் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய பித்ருக்களுக்காக சமர்ப்பிப்பார். இந்த 2 மனைவிகள் இருப்பாங்க. அப்ப அக்னியை வேண்டி இந்த தேவர்களையோ பித்ருக்களையோ உபாசித்தால் என்ன வேணும், நமக்கு வேணுங்கிற தனமும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுலயும் ரொம்ப சூட்சமா நிறைய விஷயங்கள் சொல்றது. ஜோதிஷத்துல 6ஆம் இடத்துல சொல்லுவார், ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவார். 6, 8, 12 இருக்கிற மறைவுஸ்தானம், அங்கே போய் நல்ல கிரக மாட்டுனா முடிஞ்சது, நிறைய விஷயங்களா சொல்லுவார். நம்ம ஜாதகத்துக்கு அதை வேற அடிக்கடி எடுத்து வேற பார்த்து பண்ணணும். அதை பார்த்துட்டு நம்மளே குழம்பி, ஜோதிஷரையும் சேர்த்து குழப்பி, அப்புறம் ஒன்றும் தெளிவில்லாமையே ரொம்ப காலம் சுற்றிட்டு இருப்போம். அப்போ யாராவது தெளிவு கொடுப்பாரு பெருமாள் பிடிக்காது. இதுல இந்த 6ஆம் இடத்துல ருணரோக சத்துஸ்தானம் இருக்கே, 6ஆம் இடத்துல ஏற்படக்கூடிய பாதிப்புகளை போக்குபவன் பித்ருவும் இருக்கான். 60% பித்ருவே போக்குறான். ஒழுங்கா பித்ரு ஆராதனை பண்ணா, பித்ருனா யார், நம்முடைய முன்னோர்கள். வெரி குட், நம்முடைய முன்னோர்கள். இந்த முன்னோர்களை ஒழுங்கா ஆராதனை பண்ணா 60% அவார்டை போக்குடுற. அதுக்கப்புறமா தான் மீதம் இருக்கிறோம். அப்ப நித்தியப்படியே நாம நம்முடைய குல வழக்கங்களின்படி ஆலோசனை பண்ணி பார்த்தோமே ஆனால், காத்தாழ எழுந்திருக்கிறதுல இருந்து சாயந்தரம் போய் சயனம் பண்ணுகிற வரைக்கும் இருக்கக்கூடிய வாழ்வியல் ஒழுக்கங்களாக சாஸ்திரத்தை அப்படியே கொண்டு வந்து நம்ம மூதாதையர்கள் கொடுத்து போயிருக்காங்க. அதை மாத்திரம் பண்ணினாலே போதும். அதை ஒரு ஆச்சாரியன் இந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை நல்கி எல்லாருக்கும் ஒரு திறம்பட ஒரு விஷயத்தை இது பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவர் குழந்தையோடய சேர்த்து ஒரு வித்தியார்த்தியா உட்காந்துருக்காரு. அவர் இதுலையும் பார்த்தேன், வீடியோலையும் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கும் அனுதினமும் யாரும் மகாச்சாரியர்கள் கிடையாது. எல்லாரும் யாரு, எல்லாரும் வித்தியார்த்திகள். கடைசி இருக்கக்கூடிய வாழ்நாள் வரைக்கும் நாம் என்ன பண்ணுவோம், கத்துன்னு தான் இருக்கும். வாழ்க்கை மிகப்பெரிய ஆசான். நிறைய பாடங்களை நமக்கு நட்டு மாதிரி சொல்லிக் கொடுக்கும். சிலருக்கு உடனே உணர்ந்துப்பார், உணர்ந்த உடனே திருத்திப்பார். சிலருடைய லலாட்ட லிபி, தலையெழுத்துன்னு சொல்ற போது லலாடம் மண்டை லலாட்ட லிபினா எழுத்து, தலையில எழுதிப்பார். பெருமாளுக்கு கொஞ்சம் உஷாராயிட்டார். முதலெல்லாம் எழுதிட்டு இருந்தார், இப்போ எழுதுனா நிறைய மை போட்டு அழிச்சிடறான்னு இப்போ செதுக்கிட்டார். அதனால அழிக்கிறதுக்கு முடியலை, அதனால சீக்கிரம் மாறவும் இல்லை. இந்த லலாட்ட லிபி அவருக்கு ஒரு ஸ்ட்ராங். அதை மாற்றணும்னா என்ன பண்ணணும், ஆரோக்கியம் பாஸ்கரன் சேர்த்து முதல்ல காத்தால எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுலேருந்து பெண்களாக இருப்பவர்கள் முதல்ல ஸ்நானம் பண்ணிட்டு அடுத்ததாலே பண்ணவே போகும். குழந்தைகளுக்கு கொடுக்கும். இந்த கேம்ப் முடிஞ்ச அவளை அது வந்துடுவோம். வந்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணுவீங்க, குழந்தை தூங்குறா 8 மணிக்கு வரைக்கும் இல்லையா. சண்டே பிரசாதம் என்னது, சண்டே பிரசாதம் நான்வெஜ்ங்கிறது பேசவே தெரியாது, அது வேண்டாம், நமக்கு சம்மந்தம் இல்லை. நான் விஷயம் சொல்றேன்.
சண்டே பிரசாதம்னா பிரெஞ்ச் ஆயிடும். பிரேக்ஃபாஸ்டும் இல்லை, லஞ்சும் இல்லை, பிரெஞ்ச் 11 o'clock. அப்பதான் எழுந்து உட்காருவாங்க இல்லையா? இந்த சூழ்நிலை இது எப்ப வந்ததுன்னு ஆலோசனை பண்ணி பாருங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்து பின்னால இருக்கிற சூக்ஷ்மத்தை புரிஞ்சுக்கணும். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு உளவாளிகளாக இருப்பவர்கள் ஒரு கடிதம் எழுதினான் லண்டனுக்கு. இங்க வந்து பார்த்துட்டு இங்க வந்து சீக்கிரமா கலாச்சாரம் ரொம்ப தீர்க்கமா இருக்கு, சண்டேஸ் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமைகள்ல ரொம்ப தீர்க்கமா ஆராதனை பண்றாங்க, அவங்களுக்கு உடல்ல எந்த விதமான வியாதியும் வர்றதில்லை, முதல்ல அவங்கள நோயாளி ஆக்கணும், நோயாளி ஆக்கினா தான் என்ன பண்ண முடியும், நாம உள்ள புகுந்து சிகிச்சை கொடுக்கறதுக்காக உள்ள வரலாம். அப்ப நோயாளி ஆக்கினா என்ன பண்ணணும், சோம்பேறி எப்ப ஆகணும், ஞாயிற்றுக்கிழமையா பார்த்து ஆகணும். ஏன் ஞாயிற்றுக்கிழமை போடணும், ஆரோக்கியம் வாஸ்திரிச்சது. ஆரோக்கியத்தை யார் கொடுத்தார், சூரிய பகவான் கொடுத்தார். அவருக்கான தினம் என்ன, ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை சோம்பேறி பண்ணிடு, அவன் சீக்கிரமா நோயாளி ஆகிடும். யாராவது யோசிச்சுமா, அவன் சுலபமா பண்ணிட்டு போயிட்டான், அவன் ரொம்ப சுலபமே பண்ணிட்டு, ரொம்ப சிரமமே பண்ணு. ஞாயிற்றுக்கிழமை சோம்பேறி பண்ணு, அவனுக்கு வியாதி ஆகிடும். வியாதி வந்த உடனே நம்மளை தான் அணுகுவான். ஏன்னா இந்த ஆயுர்வேதம் நம்ம கிட்ட இங்கிலீஷ் மெடிசன்லாம் கிடையாது, ஆயுர்வேதம் தான் இருந்தது. ஆயுர்வேதமோ சித்தாவோ இதெல்லாம் சாஸ்திரியமாக வந்த விஷயம். இந்த ஆயுர்வேத சாஸ்திரமே உண்டு. அப்ப அந்த சாஸ்திரத்தை என்ன பண்ண, உடனே இன்னைக்கு கொடுத்தா இப்பவே சரியா போடுமா, ஆகாது. சரீரத்துக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தாம உடலோட கொஞ்சம் கொஞ்சமா கலந்து அந்த வெளிக்கொண்டு வரும். அப்ப டைம் எவ்வளவு ஆகும், கொஞ்சம் லேட்டா இருக்கும் இல்லையா? இப்ப அதுக்கு தான் ஆல்டர்னேட் கண்டுபிடிச்சாம அவன் ரொம்ப விவரம் சரியா போகும். நம்ம சாப்பிடக்கூடிய மாத்திரைகள்ல 60% என்ன, போதை. அந்த போதையில வலிய மறந்துடுறோம். வலி மறந்தா தான் அடுத்த வேலைக்கு போக முடியும். சுவாமி எனக்கு இதைத்தான் பார்க்க முடியும், ஆயுர்வேதம் 4 நாள் ஆகும் சரியா இருக்கு, நான் உட்கார்ந்துருக்க முடியுமா? அப்ப என்ன பண்ணிருக்கணும், இந்த மருந்து வராமையே பண்ணிருக்கணும், நம்மளையே விட்டுட்டோம். அப்ப அவன் விவரமா பண்ணான், நாம கொஞ்சம் யோசனை இல்லாம விட்டுட்டோம். இனிமே இருக்கக்கூடிய முதல்ல குழந்தைகளை 5 மணிக்கு கூடாது, அதிகபட்சம் 4:17 இருந்து 5:21 பால் கறக்க போகணும். அந்த டைம் கிடைச்சிட்டுன்னா, அவ்வளவு சீக்கிரமா உங்க நாள் எழுந்திருக்க முடிஞ்சதுன்னா அந்த நேரத்துக்குள்ள நீங்க எந்திரிச்சு ஸ்நானம்லாம் பண்ணி ஆண்டாள் சொன்ன சித்தம் சிறுகாலேன்னா எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் தெரியுமா? கம்பனூர் போகணுங்களா? கொஞ்சம் கிட்ட வந்து 6 மணிக்கு சரிண்ணா. பால் கறக்க போகணும், தான் டைம் ஆகி போச்சு, நான் தான் பார்த்தேன். அப்புறம் சரிண்ணா சரி சரியா? எத்தனை மணிக்கு தூங்க போகணும்? 6:45 தூங்கணும். சாயந்தரமா 6:45 தூங்க போயிட்டு மிட் நைட்ல 2:45 எழுந்துக்கணும். இந்த கலாச்சாரத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னா சரீரமானது எந்த விதமான நோய்க்கும் ஆட்படாது. ரொம்ப சுலபமா இன்னொரு விஷயம் சொல்றேன். குருவி பார்த்துட்டு குருவி மீறி போனா 6:30 போயிட்டு வருவோம். நீங்க மாமனை கூப்பிட்டு. ஆனா எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும் தெரியுமா? 2 மணி. இத பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஜப்பான்ல இருந்து ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து இந்தியாவில் குருவி எத்தனை மணிக்கு எழுந்திருக்குது தூங்குதுன்னு கண்டுபிடிச்சு அவர் நோபல் பிரைஸ் வாங்கிட்டார். நாம என்ன பண்றோம், குருவி தூங்குனா என்ன தூங்காம நமக்கு ஒரே வார்த்தை சொல்லி நியாயமான கேள்வி. அடுத்த கேள்வி வரும், குருவி வேலைக்கு போகுதா சம்பாதிக்குதா? எனக்கு தான் கஷ்டம், எனக்கு தான் உடல் அயற்சி இருக்கு, எல்லா விஷயத்தையும். ஆனா குருவி நமக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லுது. நேரத்தில் எழுந்திருக்கும் போது சும்மா ஒரு கால்குலேட்டர் இருந்தால் கணக்கு போட்டு பாருங்க. என்னைக்காவது ஒவ்வொரு நாளும் 4 மணிக்கு எழுதுட்டீங்கன்னா அந்த காலையில கிடைக்கக்கூடிய நேரம் 2 மணி நேரம். நான் ஒரு புத்தகம் எழுதிருக்கேன் 13 months, 13 மாதங்கள் அப்படின்னு. ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு நாளும் 4 மணிக்கு எழுதுட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துல உங்களுக்கு 13 மாசம் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் 4 மணிக்கு எழுந்துட்டா ஒரு வருஷத்துல உங்களுக்கு 13 மாசம் கிடைக்கும். 12 மாசத்துல நீங்க செய்ய வேண்டிய காரியத்துக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உழைப்புக்கு பலனை விட 13 மாசமா அது கிடைக்கும் போது நீங்க எவ்வளவு பலனை அனுபவிப்பீங்கன்னு ஆலோசனை பண்ணி பாருங்க. அப்ப நமக்கு தூக்கம் வரக்கூடாது.
வந்ததுன்னா நாம அதுக்கு ஆசைப்பட்டேன் நடக்கும். ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் என்னவா நினைப்போம், அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு நினைப்போமோ இல்லையோ. இப்போ 13வது மாசம் வேணும் தானே. பக்கத்தாத்துல இருக்கிறவா 12 மாசத்துக்கே வேலை செய்யறது இல்லை, அவ 10 மாசத்துக்கு தூங்கிட்டு தான் இருக்கு. 2 மாசம் தான் அனுபவிக்கிறாங்க. நாம 13வது மாசத்துக்கு சேர்த்து வேலை செய்யறோம், அனுபவிக்கிறோம்னா நாம உயர்ந்தவர்களாக மாற வேண்டிய கால சூழ்நிலை அமையறதில்லை, அமைச்சுக்கணும்னு சொல்றேன். இந்த பிள்ளைகள்லாம் என்ன பண்ணும், பக்கத்துல இருக்கிறவா 6 மணிக்கு, என் குழந்தை 6 மணிக்கு தான் எழுதுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, 6 மணிக்கு பொறுமையா எழுந்ததுக்கு அப்புறமா அந்த சோம்பல்ல ஒரு 1/2 மணி நேரம், அந்த காரணம் 1/2 மணி நேரம், இந்த காரணம் 1/2 மணி நேரம், அப்புறம் அம்மாவும் பிள்ளை எல்லாம் சண்டை போட்டு அதுக்கப்புறமா ஸ்நானம் பண்றதுக்கு போய் தான் ஆகும். அப்போ சாஸ்திரம் ஏன் அந்த நேரத்துல பண்ணணும்னு சொல்லுது, என்ன காரணத்துக்காக சொல்லுது? லேட்டா பண்ணா குளிச்சதுன்னு ஆகாதா, சாப்பிட்டதுன்னு ஆகாதான்னா, இந்த காலத்துக்கு இந்த விஷயத்தை பண்ணினா அந்த புத்தியினுடைய கூர்மையானது சாத்துரியமாக, அதாவது ஒரு விஷயத்தை சமயோசிதமான புத்தியை கொண்டு தீர்வு காணுதல் இருக்கு இல்லையா, அந்த சமயோசிதமான புத்தி இந்த 4 இருந்து ஆரம்பிக்க ரொம்ப தீர்வுமா வேலை செய்யும். சில பேருக்கு ராத்திரியில படிச்சாதான் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லி, சாஸ்திரியமா பார்த்தா ஜோதிஷாஸ்திரத்தின்படி பார்த்தோம்னா பகல்ல பிறந்தது பகல்ல பலம் ஜாஸ்தி, ராத்திரியில பிறந்தா ராத்திரியில பலம் ஜாஸ்தி, அதனால ராத்திரியில பிறகு சௌகரியமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ராத்திரியில எந்த அளவுக்கு கண்ணை வெடிக்கிறோமோ, ஆதிசங்கர பகவத்பாதா சொல்லியிருக்கார். ஆதிசங்கர பகவத்பாதா 10 விஷயங்களுக்கு பட்டியல் போடுறாரு. இந்த 10 விஷயங்கள் என்ன தெரியுமா, எந்த வேலை செய்யவே கூடாது 10 விஷயங்கள் சொல்றாரு. அது பலது வேண்டாம், ஒன்னும் கடைசியும் சொல்றேன். 1வது விஷயம் சொல்றேன், தவறான வரியிலே பௌரோகித்யம், மந்திரத்தையும் சாஸ்திரத்தையும் குருவையும் அவமதித்தோ அல்லது தெரியாமலோ இந்த விஷயத்தை முறையாக அபியாசம் பண்ணிக்கொள்ளாமலோ கத்துக்காம அந்த விஷயத்தை பண்ணவே கூடாது. முதல் விஷயம் எடுத்து சொல்லிக்கிறார். கடைசியா ஒரு விஷயத்தை சொல்றாரு, என்ன தெரியுமா, இரவிலே கண் விழித்தல். ராத்திரியில முடிச்சு வேலை பார்க்கிற வேலையை பண்ணுடாதே. ஏன் பண்ணாதேன்னு சொன்னார், ராத்திரி முழுக்க ராட்சசர்களுடைய வேலை. அந்த வேலையில் என்ன பண்றோம், நாம கண்ணு முடிச்சு வேலை பார்க்கிறோம், நாம அந்த நேரத்துல தான் காஃபி பையி 2 தோசை ஊத்து பசிக்கிறது எல்லா வேலையும் பண்ணுவோம். அப்ப செய்யக்கூடிய பதார்த்தங்களிலே இருக்கக்கூடிய பலம் என்னவா இருக்கு, என்ன பலமா இருக்கும், அசுர பலம், ராட்சச பலமா இருக்கு. அப்ப அந்த ராட்சச பலத்தை ஸ்வீகரிக்கிறோம், அதையே சாப்பிடுறோம், அதிலேயே வாழ்றோம், அந்த குணமும் அந்த சிந்தனையும் இருக்கு. ராத்திரியில யாருமே இல்லை, புரியுதா? பெரியவா இருக்காளா? இல்ல. ஆச்சாரியனோ யாராவது டிடிடி சேனல்லையாவது அட்லீஸ்ட் பெருமாள் பாட்டு ஓடுமா? எதுவுமே நடக்காது. அப்ப நிசப்தமாக இருக்கிறது. ஐடியல் மைண்ட் இஸ் ஆல்வேஸ் டெவில் மைண்ட் செட், டெவில்ஸ் ஒர்க் ஷாப். அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப ரொம்ப ஐடியலா ஒரு வெட்டியா ஒரு இடத்த வச்சிருக்கோம், வெற்றிடமா மூளையை வச்சிருக்கோம் அப்படின்னா அது என்ன, அது பேய் சாத்தான்கள்லாம் இருக்கு இல்லையா, அதனுடைய பட்டறைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுமா அப்படின்னா அது வரப்போறது இல்லை, நமக்கு அது ஒன்றும் பண்ணிட போறது இல்லை. பகவத் பக்தி இருக்கு, கிருபை இருக்கு, ஆச்சாரம் கிருபை இருக்கு, நம்ம ஒன்றும் தொடக்கூட முடியாது. ஆனா ஒரு விஷயத்தை சொல்றேன், நீங்க என்ன பண்ணணும், அனாவசியமான விஷயங்களை புத்தியிலே செலுத்தி கொண்டே இருக்கும். கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருப்போம், குழந்தை ஒரு 2 நிமிஷம் 3வது நிமிஷம் பக்கத்துல செல்போன் இருக்கான்னு பாக்குற குழந்தைகளுக்கு செல்போன் மட்டும் இல்லைன்னா இல்ல, அது அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் கிடையாது. நாம அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல செல்போனை பலிகடா வாங்கிட்டோம். இப்ப அதுக்கு செல்போனுக்கு பலிகடா குழந்தையாட்டு. வேற ஒண்ணும் நித்தியபடி இங்கிருந்து குழந்தைகள்லாம் புறப்பட்டு வீட்டுக்கு வந்துட்டா கூட ஒரு குறைஞ்சபட்சம் 40 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் நித்தியமா காத்தாலையோ சாயங்காலமோ ஒரு வழக்கத்துக்கு ரொட்டீனுக்கு இங்க கொண்டு வந்து என்னன்னா உட்காரணும். இங்க படிச்சுன்னு வந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஸ்தோத்திர பாடமா வீட்டுல பாராயணம். அது காத்தாலையா இருக்கலாம், சாயங்காலமா இருக்கலாம். யாராவது ஒரு பெற்றோர் யாராவது ஒருத்தர் கூட உட்காரணும். உங்க கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வடிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை படிப்புலையோ வேற எந்த விஷயத்திலையோ வருதோ இல்லையோ, அது அவருடைய கலாநிதி, அதை பத்தி பேச வரல, வரட்டும், அவ்வளவுதான், பெருமாட்டை பிரார்த்திக்கிறோம். ஆனா நித்தியமா வேத பாராயணமோ இந்த மாதிரி மந்திரங்கள் அபியாசம் பண்ணும்போது அந்த நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சொல்லப்படாத வழிகளும் வேதனைகளும் கண்ணீராக பெருகும். நடக்குமா? நடக்காது. அந்த விஷயங்கள் நித்தியம் பண்ணும். ராத்திரியில பண்ணக்கூடிய பாவங்கள் எல்லாம் பகலிலே பெருமாளை சேவிக்கிறதுனால போயிடுறது, பகல்ல செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் ராத்திரியில பெருமாளை சேவிக்கிறதுனால போயிடுறதுன்னு சாஸ்திரம் உபனிஷத் சொல்றது. அப்ப என்ன பண்ணோம், ராத்திரி முழுக்க கண்டதை யோசிச்சிருக்கோம்,
காலையில் எழுந்த உடனே கெட்ட கெட்ட சொப்னங்களா, துர்சொப்னம் வந்து கெட்ட கெட்ட சொப்னங்களா வந்துருந்தோம். அதெல்லாம் என்ன பண்ணு காட்டாரு, பெருமாளை வந்து சேவிக்கும் போது ஒண்ணுமே இல்லாம போயிடுது. அதே மாதிரி பகல்ல இருந்து என்ன கேட்கக்கூடாதுன்னா காரணம் கேட்போம். அனாவசியமானதுதான் 90%, அவசியமா 10 தான் இருக்கு. அத்தனையும் கேட்போம். அப்ப இதெல்லாம் எப்ப நிவர்த்தி ஆகும்? சாயந்தர வேளையில நிவர்த்தி ஆகும். அப்ப ஏதோ ஒரு பழக்கத்தை இங்க இருந்து போனதுக்கு பின்னால் வச்சுக்கணும். இங்கே இந்த குழந்தைகளுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் அவர் சொல்லிடுவார். அவருக்கு ஒன்றும் நாம் புதுசாக ஒன்றும் சொல்லியோ இந்த குழந்தைகளுக்கு சொல்லியோ அதெல்லாம் பண்ணவே வேண்டியதில்லை. அவருக்கு என்ன பண்ணணுங்கிறது பக்கா வெல் பிளான்டாக பண்ணி தான் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் தீர்க்கமாக பண்ணிட்டு அங்கே போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதுதான் இப்போ இந்த குழந்தைகளை மேம்பட்ட ஆத்மாக்களாக மாற்றி உட்கார வச்சிருக்காரு. நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி அதாவது ஒரு லோகத்துல ரித்திக் அப்படின்னு ஒருத்தன் உருவாகிறது, அதாவது ஒரு மந்திரங்களே ஒரு நாவிலே உச்சரிக்கும்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த வாத்தியார் சொல்றார், இந்த கையை இந்த பேர் பார்த்துக்கடா ஒரு தடவை அப்படின்றார். என்னதுன்னு கையை வந்து கையை பார்த்துக்கோன்னா 100 கோடி பேர் இருக்கக்கூடிய லோகத்துல இந்த கையில நீ கொடுக்குற அத்தியவாத்தியத்தை பெருமாள் வாங்கிக்கிறாங்கன்னா நீ எப்பேற்பட்டவன் யோசிச்சு பாருங்க. இந்த பிள்ளைகள்லாம் நாளைக்கு அவ்வளவு தூரம் மேம்பட்ட ஆத்மாக்களாக இருக்கும். அப்பேற்பட்ட ஆத்மா இந்த குழந்தைகளுக்கு நீங்க என்ன கொடுக்கணும்? இதுக்கப்புறமா என்ன கொடுக்கணும்? இதே நிலையிலே அவர்கள் மேம்பட்டவர்களாக இருப்பதற்கு ஏதுவான உணவு பதார்த்தங்களிலிருந்து, பேசக்கூடிய வாசகங்களிலிருந்து, பார்க்கக்கூடிய விஷயங்களிலிருந்து எல்லாத்தையும் தீர்க்கமா கொடுக்கணும். தத்துவ நெறின்னு நம்ம சொல்றோம். ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு வச்சிருக்காக்கா, பெண் அவனுக்கு உண்டான ஆணிடத்திலேயே சிந்தனை வச்சிருக்கணும். பெண்ணானவள் அந்த ஆணானவன் அவனுக்கு உரியவரிடத்துல மட்டும்தான் சிந்தனை வச்சிருக்கணும். இது கற்புன்னு சொல்றோம். இந்த கற்பு நெறி முதல்ல கண்ணுல பார்க்கறதுல இருந்து உருவாகும். இந்த கற்பு நெறி மனசுக்குள்ள ஆண் பண்ணுங்கிறது மாத்திரம் இல்லை, பார்க்கக்கூடிய விஷயங்கள கற்பு நெறி இருக்கும், கேட்கக்கூடிய விஷயங்கள கற்பு நெறி இருக்கும். முதல்ல பெரியவா இருப்பா, சண்டை போட்டுருப்பா, ஏதாவது ஒரு விஷயத்தை பேசிடுவா, பேசின உடனே ஐயோ தப்பா பேசிட்டோன்னு வாயில் அடிச்சுட்டோம். இன்னைக்கு பகிரங்கமா பேசுறதுக்காகவே வர இல்ல, முதல்லாம் பேசிட்டோம்னா ஐயோ தெரியாம பேசிட்டேனே, மனசு தாங்கல, ராத்திரி 12 மணிக்கு போய் கதவை தட்டி உன்னை இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசிட்டேன், எனக்கு ரொம்ப மனசு தாங்கல, கஷ்டமா இருக்கு. இப்போ என்ன பண்றா, கிளம்புறதுக்கு முன்னாலேயே இந்த வார்த்தை சொன்னா தான் அவனுக்கு கஷ்டமா இருக்கும், இதை சொல்லுவோம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு சொல்றேன். சூழ்நிலை என்னவா இருக்கு? மகா மோசமான சூழ்நிலையா மாறி இருக்கு. அப்போ குழந்தைகள் என்ன பண்ணணும்? அந்த மாதிரி ஹேதுவான வார்த்தைகளை சொல்லி போஷாக்காக வளர்க்கணும். சாப்பிட்ற சாப்பாட்டுல போஷாக்கு இல்லை, ஆத்மாவுக்கு போஷாக்கு. ஆத்மா சுத்தமா இருக்கும். நல்ல ஆத்மாவாக இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணுமா, அடுத்தவர்களோட அசூயா வராது, பொறாம வரப்போறது, மிக உயர்ந்த விஷயமாக சோம்பல் வரப்போறது. ஒருத்தனை சீக்கிரமா காலி பண்ணணும்னு நினைச்சா ஒன்னும் சிரமப்படுத்த வேண்டியது இல்லையா, அவன் கூட்டுக்காரருக்கு சோம்பேறியாக பழகிட போகும். வா நியாயம் பேசலாம், நாளைக்கு போலாம், வா இப்ப என்ன கெட்டு போகுது, 1 மணி நேரம் கழிச்சு போலான்னு கூப்பிட்டு உட்கார்ந்து பேசிட்டா போதும், வேற ஒன்றும் பண்ண வேண்டியது. இந்த பேசுவதிலே அதுவும் அடுத்த வாழை பற்றி பேசும்போது அது ரொம்ப ரசமா இருக்கும், ரொம்ப சுகமா இருக்கும். 2 பேர் கூடியிருக்கிற இடத்துல 2 நிமிஷத்துக்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க. யாராவது 2 நிமிஷம் 2 பேர் பார்த்துட்டோம், சௌக்கியமா ராத்திரி அம்மா அப்பா மனைவி பிள்ளைகள் சௌக்கியம், கேட்குற டைம் தானே, இவ்வளவுதான் ஆச்சு. 2வது நிமிஷத்துக்கு மேல பேசணும்னா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்க வரல. அப்ப 3வதாக ஒரு நபர் உள்ளவர், 3வதாக வரக்கூடிய நபர் என்ன பண்றாரு, நமக்கு சாதகமா இருந்தா சாதகமாறார், நல்லவராயிறார், நமக்கு பாதமானார் கெட்டவராயிறார். அதுதான் ஒரு இயல்பா. ஒருவரை பற்றிய இயல்பிலே குறை சொல்லுபவர்களை நரவம் தண்டிக்குது ரொம்ப. இன்னொரு விஷயம் தெரியுமா, சீக்கிரமா நம்ம பாவம் குறைனா நம்மளை பத்தி நல்லதா பேசணும், கெட்டதா பேசணும் இல்லையா? நம்மளுடைய பாவம் குறையிறது ரொம்ப எளிமையான வழி. நம்ம 4 பேர் சூழ்ந்து கெட்டதா பேசணும், புறம் பேசணும். அந்தந்த காசு அந்த மூலையில இந்த மூலையில ஒரு டேப்பரா ஒரு ஒழுக்கு, அப்புறமா ஒரு பேச்சு, இதை பேசும்போது இதெல்லாம் நடந்ததுன்னா சீக்கிரமா பாவம் தராம. இந்த பாவம் காணாம போயிடுதுங்கிறதுக்காக நாம வழுக்கட்டாயும் போய் எனக்கு தப்பா பேச சொல்ல முடியுமா? இந்த குணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய வளரும் தலைமுறைகள் கிட்ட இது அதிகமா இருக்கு. அது என்ன பண்ணணும், ஒண்டை வெட்டணும். நிறைய சொல்லுவாங்க ஒண்டை வெட்டி ஆசிட் இருக்காங்க, இந்த மாதிரி ஒண்டை வெட்டணும். யாராவது பத்தி தப்பா பேசினா என்ன சொல்லணும்,
நாம் நம் வாயாலே இந்த வார்த்தையை பேசலாகாது. தப்பே பண்ணியிருக்கிறவங்களை பத்தியும் நமக்கு அவசியமாக இருந்தால் கூட இலைமறைவு காய்மறைவாக ஒரு விஷயத்தை பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனையா அப்படின்னு பெரியவர்களுக்குள்ள மாத்திரம் தான் பேசணுமே தவிர குழந்தைகளுக்கு அந்த விஷயத்தை கொண்டு செல்ல ஆகாது. குடும்ப விஷயங்கள்ல கஷ்டத்தை சொல்லுதோ, அப்பாவுக்கு சம்பளம் இவ்வளவுதான் வருது, இதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துக்கணும்னு சொல்லுதோ, அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறான்னு சொல்லி வளருங்க. சாதத்துல உப்பு இல்லைன்னா, உப்பு வாங்கறதுக்கு காசு இல்லைன்னா காசுக்கு சம்பாத்தியம் பண்ணினா தான் வருங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சாரி ரொம்ப நேரம் எடுத்துக்கிறேன். அதனால இப்படி சொல்லிடுவேன், காசு இல்லை சம்பாத்தியம் பண்றதுக்கு, உப்பு போட்டு வாங்குறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லும்போது அந்த குழந்தைக்கு என்ன ஆகும், நாம உயர்ந்த இடத்திற்கு போகணும், நம்ம நிறைய சம்பாதிக்கணும் எண்ணம் ஒன்று வரலாம். அவங்களுக்கு இருக்கு, நமக்கு இல்லை பாருன்னா பொறாம சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஆத்துல யாராவது வராங்க, வாங்க நல்லா இருக்கீங்களா சௌக்கியமா ஒரு டீ சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். நீங்க ஏன் டீ சாப்பிடக்கூடாது? ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டுமே டீ குடின்னு சொல்லுவோம் அவ்வளவுதான். ஆனா ரெண்டும் குணங்களையும் உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவுடைய தன்மையும் வெளிப்படுத்துது இல்லையா? அப்ப என்ன சொல்லணுங்கிறது குழந்தைகளுக்கு சொல்லி வராது. ஆத்துக்கு முதல்ல வீட்டுக்கு வர்றவங்க எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ண சொல்லுவோம். ரெண்டு கைகளை குழந்தை அஞ்சலி ஹஸ்தமுத்ராபியாம் நமஸ்காரம் புரியாது சாஸ்திரம் சொல்லுது. அஞ்சலி ஹஸ்தமுத்ராபியாம், அஞ்சலி ஹஸ்தமா பண்ணு, அப்பதான் நமஸ்காரம் பேரு. இந்த நமஸ்காரத்தை பழக்குங்க. எப்ப நமஸ்காரத்தை பழக்கலையோ அந்த குழந்தை ரொம்ப சுலபமா, சுவாமி சொல்லுவார், 5 வயசு இருக்கும் போது, 3 வயசு இருக்கும் போது, இந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தை வயசு இருக்கும் போது என்ன சொல்லுவோம், அப்பா வடி தாத்தா வடி அப்படின்னு சொல்லி பழகுது. அது படிக்கிறதுல 25 வயசு அடிக்குது. 25 வயசு ஆனதுக்கு அப்புறம் அது அடி. அப்ப என்ன பண்றோம், வழியை சொல்ல முடியல, அப்ப படிச்சிருந்தா வடிக்காது, இப்ப ரொம்ப வடிக்குது. உடம்புல வடிச்சா பரவாயில்ல, 2 மாம் போட்டுக்கலாம், மூவ் ஸ்ப்ரே அடிச்சுக்கலாம், மனசு வலிக்கும். இப்ப இந்த வலியினாலே கஷ்டப்பட்டு ஒரு விட அதிகம். இது யாருனால ஏற்படுது? யாருனால ஏற்படுது? இன்னொன்று ரொம்ப முக்கியமான, ரொம்ப 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 முக்கியமான விஷயம், குழந்தைகள் நாம் சொல்லிக் கொடுப்பதை பின்பற்றுவதில்லை. வாத்தியார்கிட்ட மட்டும்தான் சாத்தியம். பாடசாலை விடுறார், அவர் சுவாமி இருக்கார் சொல்லிக் கொடுக்குறார், அதை கேட்கணும். வீட்டுல மனசாட்சியோட, இங்க நிறைய பெற்றோர்களா இருக்கீங்க, மனசாட்சியோட சொல்லுங்க பார்க்கலாம். உங்க குழந்தை நீங்க சொல்லிக் கொடுத்தது மிக கேட்டுக்கிறா? ஏன் ஏன் கேட்கல? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் கேட்கலன்னு? குழந்தைகள் ஒருபோதும் நாம் சொல்வதை கேட்பதில்லை, நாம் நடந்து கொள்வதை பார்த்து பழகிக் கொண்டிருக்கிறது. நாட்டில் எழுத்து 2 வச்சு எழுதி விட்டுட்டு நாம பட்டது. அது என்ன பண்ணும், பார்க்கும், நம்ம இங்க செட்டில் ஆகி போனோம், செட்டில் ஆகி எப்ப மாறும்? எப்ப மாறும்? 4 மணிக்கு லைட் போட்டோம், 4 மணிக்கு லைட் போட்டாச்சு, ஆஃப் பண்ண மாட்டாங்க. லைட் ஆஃப் பண்ணேன், பெட்ஷீட் எடுத்து போடலாம். ஃபர்ஸ்ட் டைம் பெட்ஷீட்டை பிடிக்கி மடிச்சு வச்சுட்டோம். 2வது முடியாது, சுப்பிரபாதம் போட்டுனா காத்தாரு எழுந்திரிச்சு ஆகணும். ஏன் கட்டாயம் கொண்டு வரணும்? எங்கே கட்டாயம் ஒழுக்க சம்பந்தமான விஷயங்கள்ல வரலையோ அப்ப என்ன ஆகும், அந்த குழந்தையினுடைய ஒழுங்கு பாதிக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருத்தருக்கு ரொம்ப முக்கியம் ஒழுக்கமும் ஒழுங்கும். ஒழுக்கம் தன்னகத்தே இருக்க வேண்டும். தான் செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஒழுக்கம் இருக்கணும், செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஒழுங்கு இருக்கும். புரியுதா என்ன சொல்றோம்? ஒழுக்கத்துக்கும் ஒழுங்கும் வித்தியாசம் தான். நான் ஒழுக்கமா இருக்கணும், இப்பதான் சொன்னேன், என்ன பார்க்கிறோங்கிறது ஒழுக்கமா இருக்கணும், என்ன பேசுறோங்கிறது ஒழுக்கமா இருக்கணும். தகாததை கேட்கும் போது அங்கிருந்து நகர்றதுக்குள்ளேயும் ஒழுக்கம் இருக்கணும். அப்ப என்ன ஆயிடும், ஒழுக்கம் தீர்க்கமான விஷயத்தை ஏற்படுத்தும். 2வது இதுல என்ன ஆயிடும், அவன் ஒழுக்கமானவனாக மாறிவிடுகிறான். மாறினதுக்கு அப்புறமா தான் செய்யும் காரியங்களை ஒழுங்கு இருக்கணும். 10 சேர் போட்டிருக்கும். ஒரு கதை சொல்லுவா, சர் ராமன் கிட்ட ஒரு இன்டர்வியூக்கு ஒருத்தர் போனார். 2 பேர் ரொம்ப தீர்க்கமா படிச்சவர் ஒருத்தர், நல்லா கோல்டு மெடலிஸ்ட் ஒருத்தர் இருந்தார். அவரை இன்டர்வியூ அட்டன் பண்ணார். பண்ண உடனே சர் ராமன் வந்து இன்டர்வியூ முடிச்சுட்டு, சரிப்பா உனக்கு வெளியே வெயிட் பண்ண அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டார். எழுந்து போனார். எழுந்து போகச்சே ஒரு பக்கத்துல இந்த மாதிரி ஒரு இப்படி நீட்டிட்டு இருந்தது ஒரு அட்டைப்பெட்டி. அதுல குண்டூசி இருந்துதான். இந்த மாதிரி இங்க இருக்கா டேபிள் இந்த இடத்துல இப்படி போகும்போது அந்த குண்டூசி இருக்கக்கூடிய அட்டைப்பெட்டி அப்படியே கவிழ்ந்துட்டார். அவர் சட்டப்பட்டு கவிழ்ந்துட்டு
இப்போ அவர் உள்ள போனார். எனக்கு உனக்கு சசிகராமன் எவ்வளவு பெரிய மேதை. அவர் கேட்டார், 10 கேள்வி கேட்டார், ஒன்றும் தெரியல, ஒரு கேள்விக்கு அவன் பதில் சொல்லுவேன். பார்த்தா நீ போயிட்டு வாப்பா, உனக்கு இங்க உன்னுடைய தகுதிக்கு என்கிட்ட வேலை இல்லைன்னு அனுப்பிச்சிட்டார். அப்போ அவர் எழுந்து வெளியே வந்து வரும்போது பார்த்தா 2 ஸ்டெப் வச்சு அந்த இடத்துல கீழே குண்டூசி முழுக்க செஞ்சு இருந்தது. கீழே உட்காந்து அந்த அட்டைப்பட்டியில் அந்த குண்டூசியை முழுவதும் பொறுக்கி உள்ள போட்டு இதை எங்கேயும் படாத இடத்துல வச்சிருங்கன்னு சொல்லி சசிகராமன் டேபிள் மேல வச்சார். அவர் சசிகராமன் சொன்னார், பெல் அடிச்சார், வெளியில இருக்கிற ஒரு போஷன் எடுத்து வெளியில இருக்கிறவன அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறேன்னு சொன்னாரோ இல்லையோ, அவனை கடம்பு சொல்லிட்டு நீ இனிமேல் வேலைக்கு வந்துருன்னு சொன்னார். இப்போ சசிகராமன் முட்டாளா வச்சாரு. ஏன் அவ்வளவுதான் சமாச்சாரம். இந்த ஒரு விஷயம், இந்த ஒரே ஒரு விஷயத்தை குழந்தைகளுக்கு கொடுத்துட்டீங்கன்னா என்னைக்கும் தோக்க மாட்டான், என்னைக்குமே தோக்க மாட்டான். அவன் படிப்பு இல்லாதவனாக இருக்கட்டும், படிப்பு இருக்கிறவனாக இருக்கட்டும், அதை பற்றி கவலையே கிடையாது. ஒழுக்கம் ஒன்று இருக்குதுன்னா அந்த ஒழுக்கம் மிக உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு செல்லும். சின்ன குழந்தை அப்பா மேல ஆசையா இருக்கு. சின்ன குழந்தைகளுக்கு நீ வா போன்னு தான் பேச சொல்லி கொடுப்போம். அப்பா நீ வாப்பா, அம்மா நீ வாமா. இப்ப அம்மா பேரையும் அப்பா பேரையும் சொல்லி குழந்தை கொடுத்ததுன்னா கிட்டத்தட்ட என்ன சொல்லுவா, சி ஜோசப் விஜயனும் நான் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆகும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பூரிப்பு மனசுக்குள்ள ஏற்படும், ஆனந்தம். அதை வந்து சொல்ல இயலாத ஆனந்தம். பக்கத்தாத்துல இருக்கிறவெல்லாம் பார்த்து பொறாமப்படணும். என் குழந்தை என் பேரை சொல்லி கல்யாணம் நடத்த 4 பேருக்கு முன்னால் கூப்பிட்டா, சபையில மேலே இருக்கும்போது 4 பேருக்கு முன்னால் கூப்பிட்டா லேசா வலிக்கிறாப்புல இருக்கு இல்லையா, அந்த வலி பெருசாயிடும். அப்போ என்ன ஸ்தானத்துக்கு எந்த விஷயத்தை கொடுக்கணுங்கிறது குழந்தைகளுக்கு முதல்ல சொல்லணும். ஏன் இந்த ஸ்தானத்தை கொடுக்கணும்? தந்தையானவன் என்ன பண்ணுறான், தந்தைக்கு என்ன இருக்கு, ஏன் அவன் சம்பாதிச்சுட்டு வந்தா தான் சாதம், இல்லைன்னா இல்லையே. இன்னைக்கு தாய்மார்கள் நிறைய பேர் வேலைக்கு போறவாரு, வேலைக்கு போனா தான் சாதம். அப்ப இன்னைக்கு காத்தால 4 மணிக்கு எடுத்துக்கணும், வீட்டை சுத்தம் பண்ணிக்கணும், உன்னையும் பார்த்துக்கணும், ஆத்துக்காரையும் பார்த்துக்கணும், குழந்தையும் பார்த்துக்கணும், அவசரமா பஸ் பிடிச்சு ஓடணும், திரும்பி நின்றுட்டே வேலை பார்க்கணும். பகல் பொழுதுல சாப்பிட்றதுக்கு 10 நிமிஷம் அவகாசம் கிடைக்காது. ஓடி வரணும், சாயந்தரம் வரணும், வீட்டை பறக்கணும், திரும்பி என் பாத்திரங்கள்லாம் அலம்பணும். காத்தால பண்ண வேலைகள் மீதம் இருக்கக்கூடியதெல்லாம் சாயந்தரம் பண்ணணும். அவளுக்கு உட்கார்ந்து 2 நிமிஷம் பார்த்துக்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்ப இந்த சிரமப்படுறோங்கிறது குழந்தைகளுக்கு என்னைக்கா சொல்லிக்குமா? நம்ம பெருந்தமையா சொல்லுவோம், நான் படுற கஷ்டம்னா என் குழந்தைக்கு தெரியல. சூப்பர், தெரியவே வேண்டாம். எப்ப அம்மான்னு தெரியும், இது தெரியல, இதுவே தெரியல, எப்ப அம்மாவை பத்தி தெரியும்? மதர்ஸ் டே ஸ்டேட்டஸ் மட்டும் இருப்பாங்க இல்லையா? குழந்தை நம்ம மொபைல் வாங்கி நம்ம நம்பர்லயே நம்மளுக்கே மதர் ஸ்டேட்டஸ் இருக்கும், மதர்ஸ் டே ஸ்டேட்டஸ். இதை மாத்திரம் நம்ம பழக்கணும். வேற ஏதாவது பழக்கிறோமா? அம்மாவுக்கு தலைவலிக்கிறது, அம்மா உனக்கு தான் தலைவலிக்கல, கண்ண முடியும், மொபைல் மட்டும் கொடு. கேட்குதா குழந்தை, உனக்கு தலைவலிக்குது, பார்த்து சிரமப்படாத, உன் மொபைல் கொடுத்துருக்கு ஒரு வாரமாகும். பழைய படங்கள்லாம் சினிமா பார்க்குற படம் இருக்குன்னா, பழைய படங்கள் எல்லாருமே பார்த்துருக்கோம்னா, இந்த பழைய படங்கள் எல்லாம் பார்த்தோம் முதல்ல என்ன பண்ணுவாங்க, எத்தனையோ சிரமமான சூழ்நிலைகளில் குழந்தை குடும்பத்தை காப்பாற்றியது பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த குழந்தையும் குடும்பம் காப்பாற்றுறதா படமா பார்க்குறோமா? காலேஜை எப்படி கட்டடிக்கலாம், 10 அரியரை இல்ல 25 அரியரை இல்ல 60 அரியரை ஒரே டவுன்ல கிளியர் பண்ணலாம். எவ்வளோ அரியர் கிளியர் பண்ணலாம். அப்புறம் ஆள் மாறாட்டம் பண்றது எப்படி, எந்த மாதிரி போய் பேசினா எந்த சமயத்துல தப்பிக்கலாம், இதனால என்ன ஒழுக்கம் வரும், எந்த மாதிரியான சிந்தனை குழந்தைகிட்ட மேலோங்கி. நாம அடிக்கடி திரும்ப 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 இந்த படங்களையே போட்டு போட்டு காட்டி அது மூலியமா இருக்கக்கூடிய ஆனந்தத்தை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறது என்னன்னா, நாம தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி தேடி குழந்தைகளை கொண்டு போய் சொல்ல போனா பாழுக்கணத்திலே தள்ளிவிடும். அந்த குழந்தை ஒன்றும் பண்றது இல்லை, அதுக்கு பின்னால் அதை பார்க்குற புத்தி தான் குழந்தைக்கு வரும். இன்னைக்கு எல்லாம் என்ன பண்றோம், அம்மா அப்பா எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கா, இவன் ரொம்ப சுகபோகமா இருக்கிறத பார்க்கணும், சுகபோகமா இருக்கிறத பார்க்கணும். 1/2 மணி நேரம் ஒரு நாள் மொபைல் போன் யூஸ் பண்ற படம் இல்லை. அது எதையா படம் தெரியுமா, யூடியூப்ல எல்லாம் சைல்ட் லாக் போட்டுருங்க, எதையும் பண்ண கூடாதீங்க, ஒரு சின்ன வேலை நடக்கக்கூடாது, ஏதாவது பிரயோஜனமா நாட்டு நடப்போ குழந்தைகளுக்கு பிரயோஜனமான விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை மாத்திரம் போட்டு காட்டுங்க. இன்னைக்கு சாதனை என்ன, இன்னைக்கு நியூஸ் என்ன போட்டு காமிங்க. இதை மாத்திரம் பண்ணுங்க. அது கூட வேண்டாம், இன்னும் சொல்ல போனா மொபைலை தொடாத அளவுக்கு ஒரு குழந்தைகளோட பேசுது. இன்னைக்கு நான் ஆபீஸுக்கு போனேன், இதெல்லாம் நடந்தது.
எந்த பெற்றோராவது இன்னைக்கு அலுவலகத்தில் நடந்த விஷயத்தையோ, தன் வாழ்நாளிலே தனக்கு ஏற்பட்ட அவமானத்தையோ, கஷ்டத்தையோ, நாம் கடந்து வந்த பாதைகளை பத்தியோ குழந்தைகிட்ட பேசிக்குமா? பேசுமா? ஏன் பேசலங்கிற கேள்வி நீங்களே கேட்டுங்க. அதெல்லாம் கேட்டீங்கன்னா இந்த குழந்தைகள்லாம் இன்னும் ரொம்ப மேம்பட்டவர்களாக வருவாங்க. இந்த குழந்தைகள்லாம் சாதாரணமா இல்லை. வேதத்தையும் மனசில் இருக்கக்கூடிய சிந்தனைகளை எல்லாம் அடியோடு மறந்து வேதத்தை மாத்திரமே உள்ளே பதித்து பகவான் பரபிரம்மத்தை ஆராதிக்க பிறந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள். பரபிரம்மத்தை ஆராதிக்கக்கூடியவன் தாய் தந்தையினுடைய மனத்தையும் ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி படைத்தவர்களாக இருப்பவர்கள். பகவான தாய் உள்ளம்னு சொல்றோம். பகவான் என்ன சொல்றோம்? தாய் உள்ளம். அந்த தாய் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பகவான் தன்னுடைய பெற்ற தந்தை தாயை வந்து தவிக்க விட்டுடுவானா? அப்ப கொடுக்கக்கூடிய உணவுல ஜாக்கிரதை, பேசக்கூடிய விஷயங்கள்ல ஜாக்கிரதை, பழகக்கூடிய விஷயங்கள்ல ஜாக்கிரதை. சொகுசு பழக்காதீங்க, சுகம் பழக்காதீங்க. குழந்தைகள் 12 வயசு வர வரைக்கும் நோ மட்டும்தான் பெற்றோர்களுக்கு ஆதி வார்த்தை, ஒரே வார்த்தை. எனக்கு அது வேணும், நோ. நான் மொபைல் வேணும், நோ. முடியாது, அவ்வளவுதான். குழந்தை ஒரே ஒரு தடவை நோ சொன்ன உடனே ஒரு அரை மணி நேரம் அழுது, எப்படியாவது நம்ம அழுகையை பொறுக்க முடியாம கையில செல்போனை கொடுத்துட்டோம்னா அது அழகா ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் பண்ணிடும். அழுதா மொபைல் வந்துடும் கையில, அழுதா மொபைல் கையில வந்துருங்கிற டெக்னிக்கை குழந்தை கத்துக்குது. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அது கத்துக்குது, நீங்க என்ன பண்றீங்க? அப்புறம் சொல்லுவோம் கௌரவமா, என் குழந்தைகிட்ட தோக்கிறது எனக்கு கொடுத்து கவலை இல்லை, கௌரவ குறைச்சது. அப்புறமா 20 வருஷத்துக்கு 25 வயசுல கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மருமக ஆத்து வந்ததுக்கு அப்புறம் கவலை இல்லையா? அப்ப வலிக்குது. அப்ப அது இதை எங்க ஆரம்பிக்குது? இந்த குழந்தைகள் தீர்க்கமா படிக்கட்டும், நல்லபடியா வளரட்டும். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அவர் மாதிரியானவர்கள் கூட இங்க வந்து எந்த விதமான எனக்கு வயசாடுது அதை பத்தி இதை பத்தி எல்லாம் ஆலோசனை பண்ணிக்காம இந்த குழந்தைகளோட சேர்த்து உட்கார்ந்து படிக்கிற அளவுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானம், ஒரு உயர்ந்ததான பீடம். சுவாமி பத்தி சொல்ல வேண்டியதில்லை, நிறைய விஷயங்கள். ஒரு சின்ன சின்ன அவருடைய பிளான்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவர் சொன்னார், உங்களுக்கு முன்னாடி சொல்லும்போது கூட நிறைய விஷயங்கள் சொல்லுவார். இன்னும் ஒரு தேவநாகரியில் நாகத்தில் எழுதின ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு அமைச்சிருக்காரு. நான் அது எனக்கு நாகம் வாசிக்கிறதுக்கு வராது, சம்ஸ்கிருதம் இதோட சரி. அது சுவாமி வந்து அது எழுதி அனுப்பினார். நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண இருக்கேன். அவர் வச்சிருக்கிற பிளான்ல இந்த குழந்தைகள்லாம் மேம்படுத்துன்னா, நீங்க அப்படியே சொன்னேன், இந்த ஜோசப் விஜயன் நான் அப்படி லைஃப் டைம் உட்காந்துருக்கோம். ஏன்னா லைஃப் டைமுக்கு அந்த மாதிரி கால் மேல் கால் போட்டு உட்காரணும்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வேணும். என்னதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர். அதுவும் வேணும். அவங்களுக்கு என்ன வேணும்? வேணும், ஆசையே வேண்டாம். அதான் வச்சுப்பாங்க, நிறைய வச்சதுனால தான் பிரச்சனையே இருக்கு. சூப்பர். அது நீ அவங்களுக்கு பிறந்ததுனால உனக்கு கிடைச்சது. வேற யாராவது சொல்லுங்க. இன்னைக்கு ஏங்கக்கூடிய விஷயம் என்ன? பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஏங்கக்கூடிய அப்போ கிடைக்குது. செந்தில் பாலாஜி கவர்மெண்ட்ல நடக்குமா? எங்காவது அடிவாய்க்கிறாங்க. வேற ரொம்ப சுலபம், ஆனா யாருக்கும் தெரியாது. நீ கொடுக்கணும் உடைப்பு, அவங்க உனக்கு பண்ணி உனக்கு சாப்பாடு போடுறாங்க. தெரியலையா? நிம்மதி 4 ஏங்கிறது இல்லையா? படுத்தா எத்தனை பேருக்கு தூக்கம் வருது? கவலையே எந்த கவலை உங்களுக்கு நல்லா வரும். அங்க எத்தனை பேருக்கு தட்டலை சாதம் போட்டு வச்சதுக்கு அப்புறமா சாப்பிட முடியலன்னு எழுந்து போறவங்க எத்தனை பேர்? போட்ட சாதத்தை சாப்பிட முடியலன்னு குழந்தைய பத்தி ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை பேர்? அங்கிருந்து குழந்தை எடுக்கணும், நீங்க விட்டுட்டீங்க. தினமும் சாப்பிடும் போது இந்த நினைவினாலே சாப்பிடக்கூடிய அளவுல கொஞ்சம் குறைஞ்சு சாப்பிடுவோம் எத்தனை பேர்? எதை பத்தி யோசிக்கிறீங்க?
குழந்தைகள் தான் யோசிக்கிறீங்க. அப்ப அந்த குழந்தைகள் நல்லபடியா இருக்கணும்னு தான் யோசிக்கிறீங்க. அந்த குழந்தை பெரியவனானா அவனால நமக்கு நிம்மதி வரணும்னு தான் நினைக்கிறீங்க. எத்தனை பேர் குழந்தை பணம் காசு சம்பாதிச்சா மட்டும் போதும் நிம்மதி இல்லைன்னு சொல்றீங்க? கை தூக்க பாருங்க. பணம் காசு மட்டும் நமக்கு நிம்மதி வேண்டியது. யாராவது ஒரு பணம் காசு இல்லாட்டி பரவாயில்ல, நிம்மதி இருக்காது. ரைட்? ஏன்? பணம் காசு இருந்தா ஏதோ ஆஸ்பத்திரிக்கு போகலாம், வசதி வாய்ப்போட வாழலாம். நிம்மதி இல்லைன்னா எல்லா வியாதியும் வந்து சம்பாதிக்கிற காசு கூட ஆஸ்பத்திரிக்கு தான் போகும் இல்லையா? என்ன வேணும்? நிம்மதி வேணும். அந்த நிம்மதிக்கு இந்த பேஸ் நீங்க பாதுகாக்கணும். இவ்வளவு தூரம் சொன்ன விஷயம் என்னன்னா, ரொம்ப ரொம்ப கிறிஸ்பா சொல்லணும். நல்ல ஆச்சாரியன் கிடைச்சிருக்காரு. நல்ல ஆச்சாரியன் குருவோ ஏகைக குருவோ சகஸ்ரேனாபி கர்மிச்சதுன்னு சாஸ்திரம் உபனிஷத் வாக்கியங்கள் எல்லாம் சொல்லுது. என்னதுன்னா, பரமசிவனார் எத்தனை கண்ணு? சூப்பர். பிரம்மாவுக்கு எத்தனை கண்ணு? வெரி குட். பெருமாளுக்கு எத்தனை கண்ணு? சகஸ்ரேனாபி கர்மிச்சது. 1000 கண்களை உடையவர். 1000 தோளால் கலைகடல் கடைந்தான். 1000 தோள் உண்டு, 1000 திருநாமங்கள் உண்டு. சகஸ்ரநாமம் அப்படிங்கிற சப்தத்துக்கே முதல்ல விஷ்ணு சகஸ்ரநாமம் தான். அப்புறம் தான் எல்லாருக்கும் வந்து முதல்ல சகஸ்ரநாமம் எங்க வந்து பகவான் விஷ்ணுவுக்கு தான் வந்தது. அவனுக்கு 1000 நாமங்கள். அப்ப ரொம்ப கம்மியா ஒரு நாமத்துக்கு 2 கண்ணு போட்டா 2000 கண்ணாச்சு. நான் அவ்வளவு தூரம் போகல, ஒரு 1000 கண்ணு எடுத்து போட்டேன். 1000 கண்கள், அதுல 1000 மாத்திரம் எடுத்துப்போம். 1000 ஒரு 8 ஒரு 3 மொத்தமா சேர்த்துனா எவ்வளவு வரும்? கணக்கு கொஞ்சம் நீங்க யாராவது சொல்லுங்க. 1000 8 3 1011 திருநாமங்கள். 1011 திருநாமங்களுக்கு உடைய பலத்தை தன்னுடைய பார்வையினாலே அந்தந்த தேவதைகளே கொண்டு போய் தராசனுடைய ஒரு தட்டில வச்சுட்டு, மீதம் இருக்கக்கூடிய ஒரு தட்டுல இந்த குரு இருக்கார் இல்லையா, குரு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆச்சாரியன் இருக்காருல்ல, அந்த ஆச்சாரியன் இந்த கடைசி இப்படி பார்க்கிறோம். இப்படி பார்க்கும்போது 180வது டிகிரியில இந்த ஓரத்துல ஒரு தூர் தெரியுமா? இப்ப நான் இப்ப நேரா பாக்குறேன், எனக்கு இந்த பக்கத்துல ஜன்னல் இருக்கு. இந்த ஜன்னல ஒருத்தர் கிராஸ் பண்ணா எனக்கு தெரியுமா தெரியாதா? இல்லையா? அந்த கடைசி தூரை கொண்டு போய் இந்த தட்டுல வச்சா அந்த 1111 கண்களிலிருந்து பொழிகின்ற கருணையானது, பலமானது, சக்தியானது எல்லாம் மேல போய் இந்த ஆச்சாரியனுடைய ஒரே ஒரு கடைக்கண் பார்வையில வரக்கூடிய தூர் கீழே போய் அது உயர்ந்து நிற்கும். ஆச்சாரியன் என்பவன் யார்? ஆச்சாரியன் என்பவன் பேசும் பெருமாள். ஆச்சாரியன் என்பவன் யார்? பேசும் பெருமாள். மீதம் இருப்பவர்கள்லாம் யாரு? பெருமாள் கிட்ட போனா நான் பேச முடியுமா? பெருமாள் கிட்ட போனா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ராமானுஜ வைகுண்ட மாமணி மண்டபம் மார்க்கதாயின்னு பேர். ராமானுஜருக்கு வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வைகுண்ட மாமணி மண்டபம் மார்க்கதாயி. வைகுண்ட மாமணி மண்டபத்துக்கு போறதுக்கு மார்க்கம்னா வழியை கொடுக்கக்கூடியவர் யாரு? மார்க்கதாயி ராமானுஜர் சொல்லுவார். ஏன் ராமானுஜர் சொல்றாரு தெரியுமா? பெருமாளுக்கு போய் பேசினா முதல் வேலை சொல்லுவார், மோட்சத்துக்கு கொடுத்துருங்க இருக்க முடியலன்னு சொன்னா, நேற்று இங்க புறப்பட்டு வரும்போது செருப்புல 4 எறும்பு மாட்டிட்டு நீ போய் 4 எறும்பா பறந்துக்கணும். என்ன சொல்லுவார் பெருமாள்? 4 எறும்பு நீ செய்த, சும்மா இதுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், என்னன்னா செய்த பாவங்களை அனுபவித்து வான்னு பெருமாள் சொல்லுவார். ஆனா ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தோட போகும்போது, ராமானுஜ தாசனும் இந்த சுவாமிகளுக்கு அடியன் அப்படின்னு சொல்லி போகும்போது என்ன ஆயிடுது? ஓ, அவருக்கு சிஷ்யனா நீ, அப்ப அவர் செய்த புண்ணிய பலன்களும் அவருடைய குணங்களும் உன்னிடத்துல கொஞ்சமாவது இருக்கும். அந்த குணத்திற்காக உனக்கு மோட்சத்தை கொடுக்குறேன், அந்த குணத்திற்காக உனக்கு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்குறேன்னு சொல்லி அனுப்புவார். ஆக நல்ல ஆச்சாரியன் இருக்க, இந்த ஆச்சாரியன் கிட்ட கொண்டு வந்து விட்ட உங்களுக்கு முதல் பல்லாண்டு அதை தான் எடுத்த உடனேவே சொல்லிட்டேன். ஏன்னா அதுதான் மிக உயர்ந்த விஷயம். அனுப்புறதான் பெரிய விஷயம். அனுப்பிட்டோம், திருப்பியும் கூட்டிட்டு போய் அதே நம்பிப்பட்டார். மிக 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 தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, இந்த குடத்தை விட மிக உயர்ந்த ரித்விக்காக மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. இந்த பொறுப்புல இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், சொல்லாம விட்டோம்னா இது பிரதிவாதி பயங்கரமாக ஒரு சுவாமி இருப்பார். இந்த சுவாமி என்ன பண்ணுவாருன்னா, மற்றவா பேசுற டைம்லாம் வாங்கிப்பார், சீக்கிரம் முடி நல்லா இருக்கு சீக்கிரம் முடிக்க வச்சிருப்பார். அப்புறமா இவர் பேச ஆரம்பிப்பார், இவர் முடிக்கவே மாட்டார். என்ன காரணம்னா, சொல்ல வந்த விஷயங்கள் தான் அவ்வளவு இருக்கும். அதை சொல்லாம போயிட்டோன்னா எங்க போய் சொல்ல? இவ்வளவு பேர் இருக்குங்க, எங்க போய் திரும்பி உங்களை எல்லாம் முடிக்க முடியும்? முடியாது இல்லையா? அதான் என்னன்னா சீக்கிரமா ஆயிடும். இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவோம், எல்லா வேலையும் பண்ணிடுவோம்.
இவர்கள் இங்கே கொடுத்த 15 நாட்களுக்கு உண்டான பலமான ஞானம் பொருந்திய உடம்பும் நல்ல சாதம் கொடுக்குறாரு. நீங்க சொன்னீங்க முரளி சுவாமி வந்து ரொம்ப பிரசாதமா போக்கியமா கொடுக்குறாரு. இவ்வளவு போக்கியமா நல்ல சாதம் எடுத்துருக்கு. நேரத்தில் ஆனந்தமா விளையாடுறாங்க, மியூசிக் எல்லாம் போட்டு குமார் சுவாமி அம்சிருந்தார் வீட்டு, அதெல்லாம் பார்த்தேன். ரொம்ப ஆனந்தமா இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்டோட கூடிய வேத கல்வி எங்க கிடைக்கும்? நீங்க வீட்டில் சொல்லிக் கொடுக்க முடியுமா? முதல்ல நான் படிக்கணும் சுவாமி அப்படிங்க, ரெண்டாவது விஷயம் ஒன்றும் இல்லை. அவ்வளவு தூரம் வித்தியார்த்திகளாக மிக உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடியவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. இங்கிருந்து கூட்டிட்டு போற ஒவ்வொருத்தரும் இந்த பாரத தேசத்தை அழிவிலிருந்து காப்பாற்றக்கூடிய சைன்யம்னு நினைச்சுங்க. இங்கிருந்து கூட்டிட்டு போற ஒவ்வொருத்தரும் யாரு? பாரத தேசத்தை அழிவிலிருந்து காப்பாற்றக்கூடிய சைன்யம். சாதாரணமானவன் இல்லை. ஒரே ஒரு வித்தியார்த்தி அவர் ஒருத்தர் தான் இருக்கார். இந்த மாதிரி இத்தனை குழந்தைகளும் ஒவ்வொரு கிராமத்துல பிரச்சாரம் பண்ணா, ஒவ்வொரு கேம்ப் நடத்தினா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. பூலோகம் எப்படிப்பட்டதா இருக்கும்? சாஸ்திரியமா சொல்லுவா, சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்துப்பா. எல்லா இடத்துலயும் பரமமும் எங்கே எல்லாம் நடந்திருக்கு, விஷ்ணு நடந்திருக்காரு. சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து. நான் படிக்கிற விஷயத்தை சொல்றேன். விஷ்ணுமயம் ஜெகத்துன்னு சொல்லு. அப்ப அப்படிப்பட்ட எல்லா இடத்திலும் நீக்கவர நிறைந்திருக்கக்கூடியவனாக பகவான் ஆயிடுறான். அந்த பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைன்யம். அந்த சைன்யத்தை உருவாக்கி இருக்கும். அங்க கொண்டு போய் திரும்பி சாமானியமா மாத்திட்டாங்க. சைன்யத்தை சாமானியமா பண்ணக்கூடிய மிகப்பெரிய கைங்கரியத்தை பண்ணிடாதீங்க. அவர் ரொம்ப சிரமப்பட்டு சாமானிய சைன்யமா மாத்திருக்கு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா குழந்தைகளை பார்த்துக்க. அவர் சொன்னார், சொல்லும் போது வாங்க சாமி ஒரு 2 நிமிஷம் பேசணும், எனக்கு அவங்க அப்பா அம்மாலாம் என்ன டைமுக்கு வருவாங்கன்னு சொல்லுங்க, அந்த டைமுக்கு நான் வரேன்னு சொன்னேன். நான் சொன்ன முதல் வார்த்தை, குழந்தைகிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, அதை அவர் பார்த்துட்டு நான் என்ன சொல்ல போறோம். ஒரு ஆச்சாரியனுக்கு மேலே நான் ஒன்றும் புதுசாக வந்து பாடம் நடந்து போய் ஒன்றும் நடக்க போகிறது. ஏன்னா நான் எனக்கு ஒரு நாள் கெஸ்ட் லெக்சர், அவர் நித்திய லெக்சர், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் என்ன சொல்றாரோ அதை தான் கேட்கப்படும். அவ்வளோதான். ஒரு MM இஸ்மாயில் சொல்லி ஒரு பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜு, எத்தனை பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னு தெரியல. MM இஸ்மாயில் பெரிய ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். அந்த ஜட்ஜ் வந்து என்ன சொல்லுவாருன்னா, அவருடைய குழந்தை அவருடைய பேத்தி கீழே உட்காந்து ஏ சிம்பிள் ஏ லெட்டர் எழுதும் போது முதல்ல கோடை போட்டுட்டு அதுக்கப்புறமா இப்படியே போட்டுதான், இப்படி கோடை போட்டுட்டு அப்புறம் இப்படி போட்டுதான். அவர் சொல்றாரு, இப்படி எழுதாதேமா, முதல்ல இப்படி போட்டுக்கோ, அப்புறமா இதை போடு அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே போதாதா உனக்கு ஒரு வேலை இல்லை, எங்க டீச்சரை விட நீ பெரிய படிச்சவரா அப்படின்னு கட்டுச்சு கொடுத்து. அப்ப MM இஸ்மாயில் சொன்னா, சத்துலாம எழுது போய் இல்லம்மா எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஓரமா போய் போன் எடுத்து அந்த ஸ்கூலுக்கு போன் பண்ணி, இல்லம்மா அந்த ஆசிரியர்கிட்ட நான் பேச முடியுமான்னு கேட்டாரா. அந்த ஆசிரியர் வந்தாங்களா, என்னுடைய பேத்தி உங்களை ரொம்ப உயர்வா நினைச்சிருக்கா, நீங்க இந்த கூட மாத்திரம் போட்டுட்டு அப்புறம் சொல்லி கொடுத்தேடா, கொஞ்சம் அதை பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி வச்சாரு. மேன்மக்களே 2வது சமாச்சாரம். ஏன்னா அவர் நினைச்சிருந்தா MM இஸ்மாயில் ஜட்ஜ் டீச்சரையே மாத்திருக்கலாம், ஸ்கூலையே முடியிருக்கலாம். என் பேருக்கு சொல்லி கொடுக்கறது இல்லை, அவரே சொல்லி கொடுத்துருக்கலாம். என் பேருக்கு நான் செய்ய வேணாம் பண்றாங்க இல்லை, ஆசிரியருக்கு அவர் கொடுத்த மரியாதை. அப்போ ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும், குழந்தைகளை பத்தின விஷயமா இருந்தாலும், அடுத்த விஷயங்களை அவங்க மேற்கொண்டு என்ன பண்ணணுங்கிறத பத்தின விவாதங்களா இருந்தாலும், என்னவா இருந்தாலும் அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. ஃபர்தரா ஒரு சின்ன விஷயமா இருந்ததுனால கலந்துக்கு நிறைய விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலே இதுவே மேம்பட்ட தருணங்கள் நிறைய ஏற்படும். ஏன்னா இந்த மந்திரங்கள்லாம் சாதாரணமா இருக்க போறது இல்லை. மந்திரங்கள் பகவான் மந்திரஸ்வரூபேன, எப்படியெல்லாம் பகவான் பக்தஸ்வரூபேன, பகவான் பகவத ஸ்வரூபேனன்னு சொல்றோம், அந்த மாதிரி பகவான் மந்திரஸ்வரூபேன. மந்திரங்கள் அக்ஷரம்னு சொல்லுவோம். அக்ஷரம் ஒரு அ அப்படின்னு எழுதுறோம், ஒரே ஒரு அக்ஷரம் எழுதுறோம். அந்த அக்ஷரம் எங்கிருந்து வருது? அதுக்கு நாபி வேணுமே, இங்க இருந்து புறப்படணுமே. அங்க புறப்படணும்னா சரீரம் வேணுமே, சரீரம் வேணும்னா சதை வேணும், எலும்பு வேணும், உள்ள உயிர் வேணும், அதுக்கு மூச்சு வேணும். இத்தனை எங்கிருந்து வருது? பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் பஞ்சபூதங்கள்லாம் வேணும். சப்தஸ்பரிச ரூபரசங்கங்கள் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள்லாம் வேணும். இதெல்லாம் எங்கிருந்து வரும்? யார் கொடுப்பா? பகவான் தான். அப்ப அந்த பகவான் நம்ம இடத்துல நேரில் பேசுகிறாரா? நேரில் பேசுறாரா? சுவாமி நானும் ஒரே கோயிலுக்கு 10 வருஷமா போயிட்டு இருக்கேன், என் வேண்டுதலே படிக்கல சொல்றோமா இல்லையா? சுலபமா அது படிக்கலைங்கிற 2வது விஷயம். எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இந்த 10 வருஷமா போயிட்டு இருக்கிற பெருமாள் கிளாஸ்ல எதுக்காக சொல்ல வந்தேன். ஆனா ஆச்சாரியன் அப்படி இல்லையே. ஒரு சந்தேகம் கேட்கிறோம் சுவாமி கிட்ட, உடனே பதில் சொல்லிடுறாரா? ஒரு சந்தேகம் கேட்டா உடனே பதில் சொல்லிடுறாரு. அப்ப பேசும் பெருமாள் யார்? அப்படி ஒரு ஆச்சாரியன் கிடைச்சிருக்கார். நல்ல குழந்தைகள்லாம் வந்துதான் அபிவர்த்தாமல் வளரட்டும், நல்ல
மென்மேலும் ஞானம் தான் பலப்படட்டும். மந்திரங்களோ உச்சாரணங்களோ அதெல்லாம் சரியாக கொண்டு வரதுக்கு அவர் இருக்கார், அவர் பண்ணிப்பார். அதில் ஒன்றும் குறுக்கீடே தேவையில்லை. நாம் அனுகிரகிச்சு தான் குழந்தைங்க உயர்ந்த நிலைக்கு போகணும் இல்லை. ஆச்சாரிய கடாட்சம் பட்டால், ஆச்சாரிய கடாட்ச தேசம் பட்டால் மிக உயர்ந்த ஸ்தானத்துக்கு போவார். ராமானுஜர வைபவத்தில் ராமானுஜர் நேரடியாக ஆள வந்தாரை சந்தித்தே கிடையாது. 2 பேருக்கு நேரடி பார்வையே கிடையாது. ஆனால் மானசீக குரு தான் இவர். இவர் என்ன பண்ணிட்டாரா, ராமானுஜரை ஆள வந்தார் வந்து திருக்கோட்டியூர் நம்பி திருக்கச்சி நம்பிகள் போய் சொல்றாரு. திருக்கச்சி நம்பிகள் போய் ராமானுஜர் இளையாழ்வார்னு ஒருத்தர் இருக்கார், கரிய திருமேனியோட இருக்கு, நல்ல சரி கரிய திருமேனியோட ராமன் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி ஆனந்தமா இருக்கார், அவரை போய் நீங்க திருப்தி பண்ணி கொடுக்கணும்னு சொன்னார் ஆடவந்தார்கிட்ட. உடனே ஆடவந்தார் பார்த்தார், தாங்கலை. அவர் எப்படியாவது தன்னுடைய சிஷ்யனை போய் பெறணுங்கிறதுக்காக அவசரமா போனாராம். போய் என்ன பண்ணாராம், பக்கத்துல போய் இவர் தான் இடையாழ்வார்னு பார்த்துட்டா உடனே எல்லாமே சிந்திச்சிடாது. தூரத்துல இருந்து அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கலான்னு கரியமாணிக்க பெருமாள் சன்னதி. இன்னைக்கும் நம்ம வந்து காஞ்சிபுரத்துல இருந்து கொஞ்சம் திருப்புட்குழி விஜயராக பெருமாள் சன்னதி கொஞ்சம் தூரம் வரணும். அந்த திருப்புட்குழியில விஜயராக பெருமாள் சன்னதியில கரியமாணிக்க பெருமாள் சன்னதி இருக்கு. அந்த கரியமாணிக்க பெருமாள் சன்னதி மேல ஏறி நின்று அந்த படியில ஏறி நின்று பார்த்தா ஐயோ வருகிறாரே அவர் தான் இடையாழ்வார்னு சொன்னார். காஷாய சோவி கமனிய சிகார வேஷம் தந்தத்ரயோ சிலகரம் விமலோக வீதம் உஜ்ஜத்ரேய சிறுபோர்ல சதுர் குன்றம் ரூபம் பார்த்து எதிராஜ கிருஷ்ணோபமாக சோத்திரம். அவர் எப்படி வந்தாரா, 1000 சூரியன்கள் படை திரண்டு ஒரே ஒரு சரீரத்துக்குள்ள அகப்பட்டு அந்த ஒளி வெளியே அப்படியே அந்த இன்னும் வெடிச்சுட்டு சதறிடணும் அப்படின்னு இருக்குமோ இல்லையோ, அப்ப எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒளியோட தேஜஸோட புறத்து வந்தார். இதை பார்க்கும் போதுதான் ஓ இவர் தான் ஆம் இவன் முதல்வன் என்று தத்வேதி வாசகம். என்ன அர்த்தம், இவன் தான் இனிமேல் இந்த லோகத்திற்கு ஜெகதாச்சாரியன் என்று ஆச்சாரியன் கடாட்சித்தார். கடாட்சித்தார்னா என்னது, கண்களால அனுகிரகம் பண்ணினார், ஆசீர்வாதம் பண்ணார், நீ தான் ஜெகதாச்சாரியன். அவர் 1000 வருஷம் கடந்து போயிட்டு 1009 வருஷம் தான் கொண்டாடி முடிச்சு சித்திர மாசத்துல 1009 வருஷம் கடந்துட்டார். ரொம்ப ஆனந்தமா அற்புதமாக உயர்ந்ததாக ஒரு ஆச்சாரியனாக இன்னைக்கும் வாழ்ந்து இல்லையா. அப்படிப்பட்டவர்களாக இந்த பிள்ளைகள் உருவாக்கும், அப்படிப்பட்டவர்களாக இந்த குழந்தைகள் உருவாக்கும். சாமி என் பையனை டாக்டர் மெடிக்கல் படிக்க வைக்கணும், அதெல்லாம் வேஷம், முழுக்க வேஷம். பக்கத்தாத்துல இருக்கிறதா ஆப்போசிட், இந்த பக்கம் பின்னால இங்க பின்னால, இந்த 4 பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காக மட்டும்தான் நம்ம வாழ்றோம். நம்ம வாழ்றதுக்கு மாத்திரம் சம்பாதிக்கணும்னு சாப்பிடணும்னு நினைச்சா இவ்வளவு நல்ல போகும். அதுக்கு மேல வேண்டியதே முத்து சொல்லுவார், சாமி இப்படி கை வச்சா இதுக்குள்ள எவ்வளவு பிரசாதம் கிடைக்குது அவ்வளவுதான் சாமி கிடைக்கும். திருவண்ணாமலை சொல்லுவார் ஆச்சாரியன், அவ்வளவுதான் பிரசாதம் கிடைக்கும். அந்த பிரசாதத்துல வளர்ந்து இவ்வளவு தூரம் ஞான வைராக்கியத்தோட இருக்கிறதான் அப்படி இந்த குழந்தைகளோட தான் எவ்வளவு ஆனந்தமா இல்லையா. அப்ப எவ்வளவோ விஷயங்களை தாண்டி ஒரு ஆச்சாரிய கடாட்ச தேசம் இருந்தால் மாணவர்கள் எல்லாம் ரொம்ப பண்பட்ட நிலமாக எதையும் தாண்டும் சக்தி படைத்தவர்களாக இருப்பார்கள். நிறைய விஷயங்களை அவங்களே ஒரு ப்ராப்ளம் சால்விங். இன்னைக்கு சாஃப்ட்வேர் கம்பெனியில் கொண்டு போய், நானும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நீங்க சாஃப்ட்வேர் கம்பெனியில் கொண்டு போய் விட்டீங்கன்னா முதல் வார்த்தை சொல்லுவாங்க ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் தான். நீங்க அதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு போங்க. நீங்க ஸ்கில்டு பர்சன் ஆஃப் சாஃப்ட்வேர் டெக்னிக்ஸ், அதாவது ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை, நீ ஸ்கில் இருக்கா, உனக்கு திறமை இருக்கா, அது எதுல இருக்கு, ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுதா, ஆப்டிடியூட் டெஸ்ட் கேட்டுக்கீங்களா, இன்டர்வியூல ஆப்டிடியூட் டெஸ்ட் எல்லாம் வைக்கிறோம். அப்புறம் ஹெச்ஆர் போய் பேசுமா ஒரு டாபிக் சம்மந்தமே இல்லாம அதை பேசணுமா, இதில் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கா டெவலப் பண்ணுங்க, அதை டெவலப் பண்ணிடுவாங்க, அப்புறம் பார்க்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் பலதும் பேசுறாங்க இல்லையா. இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்கணும், இங்கிருந்து ஆரம்பிக்கணும். இதெல்லாம் எதுக்காக பிரயோஜனப்படும், வயிற்று பிழைப்பு கல்வின்னு பேர் இருக்கலாம். பேர் என்ன, வயிற்று பிழைப்பு கல்வி. ஆனால் ஆத்மாவுக்கு கல்வி எது, ஆத்மாவுக்கு உயர்ந்ததான கல்வி எது, இது மட்டும்தான். இந்த சரீரத்திலிருந்து ஆத்மா விடுபட்டு போனாலும் கூட உயர்ந்ததாக இருக்கக்கூடியது எது, அவன் செய்த ஒழுக்கமான செயல்கள் மட்டுமே. நீங்க நிறைய பணம் வச்சிருந்தீங்கன்னா யாராவது பணக்காரர்கள் பட்டியல் எடுத்து பாருங்க, எவ்வளவு பேர் எழுதுவீங்க பார்க்கலாம். குணசாலிகள் பட்டியல் எடுத்துங்கன்னா எவ்வளவு பேர் எழுத முடியும். பணம் பெருசா குணம் பெருசா, அப்ப குணத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய மிக உயர்ந்தவர்களாக நல்ல ஒடுக்க செயலர்களாக வளர்க்க வேண்டியது நம்முடைய அவசியம்.
ஆச்சாரியன் கிட்ட இருக்க, ஒரு குருகுல கல்வியில் இருக்க. அண்ணா வந்து ரொம்ப அற்புதமாக இந்த இடம்லாம் கொடுத்துருக்காரு. வந்ததாம் விவரந்ததாம் ரொம்ப மென்மேலும் வளரணும். ஏன்னா அவருடைய இந்த எண்ணம் இருக்கு பாருங்க, என்ன வேணா அவனுடைய ஏதோ ஒன்று நடக்குதுன்னு சந்தோஷமா இருக்கு, பார்க்கும்போது ஆனந்தமா இருக்குங்கிறாரு. இந்த ஆத்மா உள்ளுக்குள்ள இந்த வேதத்தை கேட்பதற்கு உண்டான இடத்தை தாராளமாக கொடுக்கிறதுனால வேத மாதாவே அனுகிரகிக்கிறது. வேத மாதா அனுகிரகிக்கிறார். வேதத்தை மாதான்னு தான் சொல்லுவார். ஏன் வேதத்தை மாதான்னு சொல்லணும்? ஏன்னா வேதம் காருண்யம், கருணையோடு நம்முடைய நிலையிலிருந்து உயர்த்துகிறதுனால வேத மாதான்னு சொல்லுவோம். வேத மாதாவே அவர் அனுகிரகிக்கிறது. ரொம்ப உயர்ந்ததான இந்த விஷயம் இன்னும் வர்த்ததாம் விவரத்துதான் வரணும். குழந்தைகள்லாம் ரொம்ப உயர்ந்த மென்மேலும் வித்தியார்த்திகளாகவும் சமர்த்தர்களாகவும் நல்ல உயர்ந்த ரித்திகாகவும் வரணும். நீங்கள் லௌகிக கல்வினா நீங்கள் கரியருக்காக ஏதாவது படிக்கிறதுனா படிக்க வைங்க. இன்னைக்கும் கர்நாடகாவோட எம்பி தேஜஸ்வி சூர்யான்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. ரொம்ப அற்புதமாக பாடசாலை காத்தால போய் ஒரு மணி நேரம் பாட சொல்லிக்கிறார். இன்னைக்கும் படித்த வேதத்தை ஒரு சாகையாவது அத்தியனம் பண்றார். அப்புறம் தான் பார்லிமெண்ட் கலப்பு. எந்த சம்ஸ்கிருதியும் யாரும் மறக்கல. என்ன சூட்டு வேணா போட்டுங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா அதெல்லாம் எதுக்கு? அவ்வளவுதான். அதுவுமே இல்லாம பகவான மாத்திரம் உபாசனை பண்ணிட்டு இருந்தா லோகக்ஷேம பகவான் உட்கார்ந்த இடத்துல பிரசாதம் கொடுத்து பெருமாள் தயாரா இருக்காரு. அந்த அளவுக்கு வைராக்கியம் இருக்கா நமக்கு தான் கேள்வி நம்மளுக்கு ஆரம்பிச்சு. அதனால ரொம்ப உயர்ந்த இந்த இடம். நிறைய டைம் எடுத்தேன், பேசினா விடி பேசினேன். அதனால பிரச்சனை இல்லை. தாராளமா நல்லபடியா இன்னும் இந்த குழந்தைகளை இன்னும் நிறைய பேர் இந்த வாட்டி ஒரு 30-40 பேர் இருக்காங்க. அடுத்த தடவை இது நிரம்பி வடிகிற அளவுக்கு நீங்க எல்லாருக்கும் சொல்லுங்க. நிறைய குழந்தைகளை கொண்டு வந்து சேருங்க. இந்த மாதிரி இடம் ஒரு வகையில ஒரு பக்கத்துல ஒரு செல்ஃபிஷ் இருக்கும். 15 நாள் நான் ரிலீஃப் அதெல்லாம் உங்களுக்கு இருக்கு. அதை பத்தி நான் கவலைப்படல. சந்தோஷமான விஷயம் தான். எத்தனை பேர் முகத்துல துன்புறவு இருக்குதோ அத்தனை பேருக்கு உண்மையான அர்த்தம். கரெக்டா? உலக சமாச்சாரம். 15 நாளைக்கு நான் ஃப்ரீ. அந்த 15 நாளைக்கு என் பையன் உயர்ந்த இன்னொரு சூக்ஷமும் சொல்றேன். நம்ம பேசாம இருந்தா பிள்ளை சரியா வளரும். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை கூட திணிக்காம இருந்தா சார் அது மாத்திரம் ஜாக்கிரதையா பாருங்க. இன்னும் என்னெல்லாம் அவர் முத்துக்குமார் சுவாமிக்கு என்னென்னலாம் நீங்க சப்போர்ட் பண்ண முடியுமோ ஒரு பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஒன்மேன் ஷோ. ஒரு தனி மனிதன் உங்க அப்பா வந்து அவர் ஆசைப்பட்டாருக்காக இந்த விஷயத்தை பண்ண வந்தார். நாம் இத்தனை நேரம் சொன்னோம், எனக்கு வந்து நிம்மதி இருந்தால் போதும். அவங்க அப்பாவுக்கு எவ்வளோ நிம்மதி இருக்கு. அந்த நிம்மதியை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைகளை நல்லபடியாக கொடுப்போம். சரியா? இந்த சந்தோஷமா அவர் எவ்வளோ ஆனந்தமாக உட்காந்துருக்கு. இந்த நிலைமை இங்கே உட்கார்ந்துருக்கும் போது இந்த குழந்தைகள்லாம் கீழே இருந்து நீங்கள்லாம் கேட்கும் போது அவருக்கு என்ன ஆனந்தம் ஏற்படுமோ, இந்த ஆனந்தம் உங்க வாழ்க்கையிலும் ஒரு நாள் ஏற்படணும்னா இந்த குழந்தைகளை இவர் சொன்னபடி வளர்ந்து அவ்வளோதான் காரணம். இதை மாத்திரம் பண்ணாலே போதுமானது. உங்க உறவினர்கள் உங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் கூடுங்க. நிறைய பேருக்கு கொண்டு வந்து சேருங்க. நிறைய குழந்தைகள் வித்தியார்த்திகள் நிறைய வர 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 செழிப்பாகும். ஒரு ஆச்சாரியனுக்கு சம்பத்து பெரிய செல்வம்னா என்ன? ஆச்சாரியனுக்கு செல்வம்னா சிஷ்யர்கள். பணம். எந்த காலத்துல ஆச்சாரியனுக்கு காசு இருக்கு? ஆச்சாரியனுக்கு காசு இருந்தது எங்கேயுமே இல்லை, இருக்கவே இருக்காது. அதுவும் எங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல தெரியும். உங்களுக்கு தெரியிருக்கா சொல்றேன். ஆச்சாரியனுக்கு காசு இருக்காது. நல்ல ஆசாரியருக்கு காசு இருக்காது. அதுதான் காசு நல்ல ஆசாரியருக்கு இருக்க. ஏன்னா அதை பத்தி பொருட்படுத்திக்க போறது சத்குருவையில கம்பேர் பண்ண இல்ல. இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நிபந்தனை உட்பட்டு அந்த மாதிரி ஆயிடும். அதனால நீங்க நல்லபடியா குழந்தைகளை வளர்க்கறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுங்க. அவங்களுக்கு 1 மணி நேரம் காத்தாலையோ அல்ல சாயங்காலமோ பிரயத்தனப்பட்டு அவங்க கூட உட்காருங்க. பக்கத்துல உட்கார வச்சு பேசுங்க. 3வது மனிதர் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் நடுவில் ஜென்மத்துக்கும் வரக்கூடாது. ஜென்மத்துக்கும் எங்க அப்பா கிட்ட சொல்றதுக்கு பயமா இருக்குன்னு ஒரு குழந்தை சொல்லிட்டுன்னா நாம மிருகம். எதை பார்த்து பயப்படுவோம்? அப்ப சொல்றதுக்கு பயமா? நான் என்ன சொல்லுவான்? பயம் இருக்கும். என் பையனுக்கு பார்த்த பயம் பிரயோஜனமே இல்லை. எனக்கு மிருகம். கூப்பிட்டு உட்கார வச்சு பொறுமையா பேசி என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பு இருக்கலாம். இது தப்பு பண்றான், இது தப்பான விஷயம், இது பண்ணலாமான்னு நீங்க கண்களை கண்டிக்கணும். ஓங்கி 4 அடி அடிச்சுன்னா பழகிடணும். வா இந்த பக்கம் அடிப்பா
இந்த பக்கம் 2 அடி, இந்த பக்கம் 2 அடி சரியா போடணும். கண்கட்டு கண்டிச்சு போடணும். ரொம்ப சந்தோஷமா சுகமா வச்சுக்கணும். வேணுங்கிறதெல்லாம் பண்ணாதீங்க. அவசியத்துக்கும் ஆசைக்கும் தேவைக்கும் வித்தியாசத்தை பழக்கி கொடுக்கவே. எது தேவை அதுக்கு பழக்கணும், ஆசைக்கு பழக்காது. எக்ஸஸா இருந்தா 100 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 10 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கு வரைக்கும் செலவு பண்ணலாம். 100 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 200 ரூபாய்க்கு செலவு பண்ணக்கூடாது. தேவை என்ன ஆகும்? 50 ரூபாய்க்கு முடிச்சு போயிடும். ஆசை என்ன ஆகும்? 200 ரூபாய் நிறுத்தும். எது அவசியம் படுத்துக்கிறது சொல்லி ஓடாது. 10 ரூபாயில இருந்து சில்லறை வாங்குறதுக்கு போகும்போது இவ்வளவு செலவாகுமா? 2 நிமிஷம் கடைக்கு முன்னாடி ரெண்டு யோசிச்சீங்கன்னா அப்பா ஏன் யோசிக்கிறார், அம்மா ஏன் யோசிக்கிறான்னு என்ன வரும்? அப்பதான் அவனுடைய கஷ்டம் அவனுக்கு புரியும். நாம கேட்கறதுக்கு முன்னால அமேசான் கம்மியா இருக்கும் போடுறாங்க. அது பெரியவங்க உள்ள எங்க இருக்குன்னு தெரியாது, அக்கௌண்ட் இருக்குன்னு தெரியாது. வந்த உடனே பேப்பர் வரைக்கும் பார்த்து 4 நாள் வீசி 4 நாள் நீங்க காத்திருக்க வச்சீங்கன்னா அந்த வேணுமா வேண்டாமாங்கிறதே குழந்தை யோசிக்கும். அந்த பழக்கத்துக்கு கொண்டு நிறைய சொல்லலாம் போதும். இதை மாத்திரம் சொன்னது மாத்திரம் கொஞ்சம் இங்க இருந்து கொண்டு போய் அவளை காப்பாத்திக்கணும். இந்த ரித்விகர்களை ஒவ்வொரு சைன்யத்தையும் காப்பாற்று. பாரத தேசமாக இருப்பதற்காக காப்பாற்று. தேவாதி தேவர்களெல்லாம் இந்த மாதிரி சன்னதிகளெல்லாம் இன்னும் சன்னதியாகவே இருக்கிறதுக்கு காப்பாற்று. சன்னதிக்கு முன்னால ஒரு காரணம் சிலுவையோ வராம இருக்கிறதுக்காக இந்த சைன்யத்தை எல்லாம் காப்பாற்று. இனிமேல் இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன நடக்கணும்னு தெரியாது. என்ன வேணா நடக்கலாம், என்ன நடந்தாலும் ஆச்சரியப்படுறதில்லை. அதனால அது எல்லாத்துக்கும் தைரியமான ஒரு சைன்யத்தை உருவாக்கும். சாமி அம்மான போராட்டத்துக்காக வளர்த்துற, நான் சம்பாதிச்சு நான் பட்ட கஷ்டம்னா என் பையன் படக்கூடாதுக்காக வளர்த்துறேன். சூப்பர். நீங்க பட்ட கஷ்டம் பையன் படக்கூடாதுன்னா நீங்க இன்னைக்கு பட்ட கஷ்டத்துக்கு காரணமே என்னன்னா உங்களோட பத்திர விசாரம் உங்களுக்கே தெரியலங்கிறது தான். அவ்வளவுதான். உங்க பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியல, அதனால என்ன கஷ்டப்படுறீங்க. அந்த குழந்தைகளுக்கு இப்பவே சொல்லி கொடுத்துருந்தாங்க, சரியா போகும். மென்மேலும் வளரட்டும். நல்லபடியா கொண்டு வந்ததுக்காக இன்னைக்கு சேர்ந்ததுக்காக திரும்பியும் பண்ணலான்னு வரலாம். இவருக்கு தான் குழந்தைகள்லாம் நல்லா இருக்கணும். சாந்தி रसनाभवति द्वादशमाः संवत्सरः संवत्सरमेभावरन्ते मौंसी भवति ऊर्ध्वैमुच्चाः या ऊर्ध्वमेभावरन्ते चित्रा नक्षत्रं भवति चित्रं वा एतत्कर्म यदस्यमेवस्य समृद्धिः பெருமாள் ரொம்ப சூக்ஷ்மா ஞானபிரானாரம் விழுந்திருந்தபிரானாரம் ஹயக்ரீவ சுவாமி லக்ஷ்மி ஹயக்ரீவனோட நல்ல வித்தியார்த்திகளுக்கு ஞானத்தையும் அபியாசத்தையும் கொடுக்கட்டும். இன்னும் நல்ல வளரணும். குழந்தைகளுக்குலாம் எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. வீடியோ பார்த்துட்டு அடியனுடைய அம்மங்காரோட கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் கண்ட ஜலத்தோட தான் உட்கார்ந்து வந்து நான் சொல்லியிருப்பேன். எங்கள் வீட்டம்மா வந்துருந்தா உங்களுக்கு சொல்லிட்டு பக்கம் கண்ட ஜலத்தோட தான் உட்கார்ந்துருக்காரு. அதனால அந்த சந்தோஷத்தை இன்னும் பெருக்கும்படியாக அடுத்த வருஷம் இன்னும் இது ஒரு தடவையோட விட்டுடாதீங்க. ஒரு இன்னும் நல்ல வர்த்ததான் அமைப்பு தான் வளரட்டும். நீங்களும் இன்னும் எவ்வளவு அனுகிரகம் பண்ண முடியுமோ இது நீளம் அவ்வளவுதான். இந்த 2 வருஷம் இது 3 வருஷம் போராது. இது இன்னொரு 15 வருஷம் 20 வருஷம் வரணும். இடம் போறதை இன்னொரு வீட்டில் கட்டினான்னு இருக்க சமயம் நீங்களே சொல்லணும். அவ்வளவுதான். அந்த மாதிரியான